ஸ்ரீதர் சார் வாங்க. சரி வாங்க சார், சொல்லுங்க சார். நடராஜன் சார் வாங்க. சற்று நேரத்தில் நான் லீவ் பண்ணணும். அதான் முதல் கை வைத்தினேன். அருமையான பிரசன்டேஷன் வசந்தி மேம். நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எளிய முறையில் விளங்கப்படுத்துறது கிளாசிக். மிக்க நன்றி. இந்த 53ஆம் ஆண்டு தான் செல்றீங்க சொன்னாங்க. ஆனா அந்த அஞ்சியோபிளாஸ்டி எல்லாம் ரொம்ப பின்னால்தான் வந்திருந்தது. நான் வந்து ஸ்ரீலங்கால தான் இருந்தேன் 80 மட்டும். அங்க அப்ப இருக்கல. ஆனா அஞ்சியோபிளாஸ்டி எந்த எந்த இயர்ல ப்ராக்டிகல் ஆச்சுது? யூரோப்ல, அமெரிக்கால. சார் நான் சொல்லவா? ஆமா. ஓகே. அதாவது அவர் 1953ல செல்டிங்கர் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நமக்கு மத்த எக்யூப்மெண்ட்ஸ் ஒண்ணுமே இல்ல. சிடி எப்போ நமக்கு சிடி கிடைச்சதோ அப்பதான் இது ரொம்ப நார்மலா பண்ண முடிஞ்சது. அந்த சிடி கைடட் இல்லாட்டி வச்சு எதை வச்சு பாப்பீங்க நீங்க? நீங்க அதுக்கு முந்தி நான் வந்து சிடி இல்லாம ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்கேன். அது கொடுமை. அது பயங்கர கஷ்டம். அது வந்து பண்ணவே முடியாது. அது இம்பாசிபிளா இருந்துச்சு. எனக்குலாம் இந்த மெஷினை தூக்கி போட்டா போறோம்னு இருக்கும். அந்த மாதிரி மோசமா இருக்கும். கிரெடிபிலிட்டி கிடையாது அதுல. கொஞ்சம் கூட பேஷண்ட் அசையக்கூடாது. செரிப்ரல் ஆஞ்சியோகிராம் பண்றது மகா கஷ்டமா இருக்கும். அது எப்படி ஈஸி ஆச்சுன்னா சிடினால தான். சிடி வந்த உடனே தான் இந்த எல்லாமே ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாமே ஈஸியானது சிடி. 1980 தானே சிடி வந்துச்சு. ஆமா ஆமா. அதே அது ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்ல வரும். அதாவது இந்த ஹோல் இன் த ஹார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏட்ரியல்ல இருக்கிறது வந்து அது ஏன் இருக்குன்னு சொன்னா இயற்கையா அது தேவை. ஏன்னா நீங்க கர்ப்பத்துல இருக்கல முதலாவது வந்து சுவாசப்பை கொலாப்ஸ்டா இருக்கு. மறுபடியும் அதுக்கு குருதி போக தேவையில்லை. அப்புறம் அதை விட முக்கியம் என்னன்னு சொன்னா இந்த தாயுடைய தாயுடைய இரத்தம் தான் வந்து இடது பக்கத்துல தான் அயோட்டா இருந்து எங்களுக்கு தேவையான பிளட் போகுது. வலது பக்கத்துல மற்ற பிளட் எல்லாம் வருது. அப்ப தாயிலேருந்து வர பிளட் வந்து வலது பக்கத்துல தான் போகுது. அப்ப அது வந்து ஒரு ஷார்ட் கட் மூலமா தான் இடது பக்கத்துக்கு வரணும். அதுதான் அந்த இயற்கையா அந்த இருக்குது. ஆனா குழந்தை பிறந்தனும் அது மூடணும் நார்மலா. சிலருக்கு மூடாது. மூடாம இருந்தால் இந்த மிக்ஸ் பிளட் தான் போயிட்டு இருக்கும். அப்ப குழந்தை வளராது இல்லையா? அதுக்கு தான் சர்ஜரி பண்ணணும். சார் நீங்க ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்றீங்க. நீங்க வந்து ஃபீட்டல் சர்க்குலேஷனையும் அடல்ட் சர்க்குலேஷனையும் கன்ஃபியூஸ் பண்றீங்க. ஃபீட்டல் சர்க்குலேஷன் அந்த ஏஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து இயற்கையா அவசியம். அதான் சொல்ல வந்தேன். இந்த நார்மலா வந்து இல்ல குழந்தைக்கு செப்டல் டிஃபெக்ட் இருக்குதானே இந்த கர்ப்பத்தில் இருக்கேக்கல. இல்ல சார் நீங்க வந்து ஃபீட்டல் சர்க்குலேஷன் வேற, அடல்ட் சர்க்குலேஷன் வேற. என்ன சொல்றேன்னு சொன்னா அந்த செப்டல் ஏட்ரியல்ல வந்து அந்த ஹோல் இருக்காம சிசுக்கு என்னண்டு அந்த தேவையான பிளட் போகாது இல்லையா? தேவையான சொல்ல தாயிலேருந்து வர பிளட் வந்து லெஃப்ட் சைடுக்கு போறதுக்கு ஒரு பைபாஸ் ஷார்ட் கட் இருக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து இயற்கையா எங்களுக்கு தேவையா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். ஐ நோ வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. அடல்ட் சர்க்குலேஷன் வித்தியாசம். ஆனா கர்ப்பத்தில் இருக்கல என்ன சொன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க குழந்தை என்ன மாதிரி சுவாசிக்குதுன்னு. ரொம்ப பேருக்கு புரியறே இல்லை. அதை விளங்கப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். நான் அதுக்கு போயில்ல. ஆனா என்ன மாதிரி என்ன சொன்னா அந்த அந்த ஹோல் வழியா தான் போய் லெஃப்ட் சைடுக்கு போகுது இல்லையா குழந்தைக்கு? தப்பு சார். சரிதானே? சொல்ல விடுங்க சார். சொல்லுங்க. அதாவது ஓவாலி டக்டஸ் ஆர்டீரியோசிஸ் அது வேற. நீங்க வந்து நான் செப்டத்துல இருக்கிற டிஃபெக்ட சொல்றேன். செப்டம் வந்து டிஃபெக்ட் இருந்தாதான் இதை கரெக்ட் பண்ண முடியும். நீங்க சொல்றது லிவர் சர்க்குலேஷன் ஆரம்பிக்குது ஃபீட்டல்ல. ஆனா குழந்தை பிறந்த உடனே டக்டஸ் ஆர்டீரியோசிஸும் டாக்டர் ஓவாலியும் மூடிடுது. அது வெளியில இருக்கு. இது வந்து செப்டத்துக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற செப்டத்துல உள்ள ஓட்டை தான் கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட். இதை தான் இவங்க கரெக்ட் பண்றாங்களே ஒழிய அதை கரெக்ட் பண்ணல. அது வந்து தானே ஆட்டோமேட்டிக்கா மூடியாகணும். 2 நாள்ல மூடிடும். அது மூடாட்டி அதுக்கப்புறம் அது வேற சர்ஜரி பண்ண முடியும். இது ஹார்ட்ல டிஃபெக்ட் வந்து செப்டம் டிஃபெக்ட் வந்து இன்டர்வென்ட்ரிகுலர் ஏட்ரியம் செப்டம்ல இருக்கிற ஓட்டையை தான் அவங்க கரெக்ட் பண்ண முடியுமே ஒழிய அது வேற இது வேற. நீங்க சொல்றது வேற. No, you're right. பேட்டன்ட் பிடிஏன்னு சொல்லுவாங்க. பேட்டன்ட் டாக்டர்ஸ் ஆர்டிரியோஸ் வேற. ஆனா ஏன் அந்த செப்டல் டிஃபெக்ட் இருக்குன்னு அவங்களுக்கு புரியணும் இல்லையா? இட்ஸ் நாட் அப்நார்மாலிட்டி, இட்ஸ் நார்மல். அதாவது குழந்தையா இருக்கல செப்டல் டிஃபெக்ட் வந்து நார்மல் இல்லையா? தட் இஸ் நாட் அப்நார்மல். அதுதான் சொல்ல வந்தேன். am I not correct here?
அதாவது correct. அந்த குழந்தைக்கு அது இருக்கணும்னு சொல்ல வந்தேன். இல்ல சார், அது இருக்க சில பேர் நினைப்பாங்க அது குறைபாட்டோட அந்த குழந்தை பிறந்தேன்னு சொல்லி. ஆனா அது மூடிடணும். சில பேருக்கு ஒரு மைனர் டிகிரீஸா இருக்கும். ஐ ஹவ் நோன் பீப்பிள் ஹூ ஹவ் லிவ்ட் வித் இட். இட்ஸ் ஸ்மால் டிகிரி. ஆனால் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் க்ளோஸ் என்று தான் நான் சொல்ல வந்தேன். பேட்டன்ட் டாக்டர்ஸ் இஸ் டிஃபரெண்ட். எனிவே அதை நான் சொல்ல வந்தேன் என்ன சொன்னா, இது ஒரு அப்நார்மலிட்டி இல்லை என்று தான் சொல்ல வந்தேன். இட் இஸ் அப்நார்மலிட்டி இஃப் இட் டசன்ட் க்ளோஸ். அதுதான் சொல்ல வந்தேன். இட் ஷுட் க்ளோஸ் இல்லையா? இந்த செப்டம் ஹோல் வந்து இட் இஸ் நாட் நார்மல். இட் இஸ் நார்மல். அது வந்து க்ளோஸ் ஆகாது. இந்த டக்டஸ் ஓவாலியும் ஃபரேமன் அந்த ஓவாலிங்கிறதும் டக்டஸ் ஆலியும் வெளியில இருக்கு. இது ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற செப்டத்துல இருந்து அந்த ஓட்டை இருந்துச்சுன்னா அது இங்க இருந்து கன்டாமினேட்டட் பிளட் ஆயிரும். அது இல்ல நம்ம அது வேற சிஸ்டம். அதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. வேற ஏதாவது பார்த்து சொன்னோம்னா அப்புறம் சொல்லுங்க. ஓகே, நன்றி நன்றி. செக் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி. சொல்லுங்க சார். வாங்க சார். நாங்க வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க மேடம். நாங்க நீட் எக்ஸாம் எழுதாமலேயே மெடிக்கல் காலேஜுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் நான்லாம் இன்னைக்கு. இதயம் வந்து எப்படி வேலை செய்யுது, அதுல சின்ன டிஃபெக்ட் வந்தா வந்து என்ன எப்படிலாம் ஆப்ரேட் பண்றாங்க, அந்த செல்டிங்கர் என்பவர் எப்படி உலக மனித குலத்துக்கே எப்படி ஒரு மாபெரும் சேவையை செஞ்சிருக்காரு. அந்த ஹார்டில இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப அற்புதமான ஒரு இதயத்தை பற்றிய இன்னைக்கு வந்து நான் இதயத்தை பற்றி ஒரு பேப்பர் எக்ஸாம் இருந்ததுன்னா நான் இன்னைக்கு எழுத முடியும் என்ற அளவுக்கு பாடம் நடத்திட்டாங்க. நன்றி மேடம். மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. வாங்க சார். நாராயணன் சார் வாங்க. சார் மிகச்சிறப்பு மேடம். இதை விட எளிமையா இவ்வளவு கஷ்டமான விஷயத்த சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது ரொம்ப ரொம்ப சட்டில், ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அதை இவ்வளவு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. வெரி நைஸ். எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்விதான் மேடம். இப்ப இந்த ரிஸ்ட்ல இருந்து போகுது இல்லையா, இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நமக்கு வெளியில தெரியுது இல்லையா, வெயின்ஸ் நரம்பு மாதிரி கையில தெரியுது இல்லையா, அது வந்து வெயினா ஆர்டரியா மேடம்? வெயின் சார். அது வெயின் அது. பட் இது உள்ள விடுறது ஆர்டரியில தான் விடுவாங்க இல்லையா சார்? வெயின் வந்து நமக்கு ப்ராமினெண்டா தெரியும், ஆர்டரி கொஞ்சம் உள்ள இருக்கும். அதான் எது வழியா விடுறாங்கன்னு அந்த கத்தீட்ரல ரெண்டு பக்கமும் விட முடியும் சார். அதாவது டிபெண்ட்ஸ். முக்காவாசி ஆர்டரியில தான் விடுறாங்க. ஆர்டரி கொஞ்சம் கீழே இருக்கும், உள்ள இருக்கும். ஆர்டரி உள்ள இருக்கும், கொஞ்சம் உள்ள இருக்கும், கொஞ்சம் உள்ள இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நீங்க வெயினையும் ஆர்டரியும் நீங்க கிராஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா, வெயின் வந்து ஆன்டீரியரா இருக்கும், ஆர்டரி வந்து போஸ்டீரியரா இருக்கும், கொஞ்சம் பின்னால இருக்கும். கொஞ்சம் திக்கரா இருக்கும். ஆனா ஆர்டரி கொஞ்சம் திக்கரா இருக்கும். ஆர்டரி வந்து திக்கரா இருக்கும், வெயின் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கும். நீங்க கரெக்ட். வெயின்ல வந்து வால்வ்ஸ் இருக்கும், ஆர்டரியில வால்வ்ஸ் கிடையாது. ஆர்டீரியல் பிளட் ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா பீச்சு அடிக்கும். நீங்க தப்பா போய் நீங்க ஆர்டரியில வந்து வெயினை நீர்ல குத்திட்டீங்கன்னா பிச்சிரும். இந்த சாதாரண பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பண்ண முடியாது, அவங்க பண்ண மாட்டாங்க, சர்ஜரி இப்போ வந்து அவங்க வந்து ஆர்டரிய ஆக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியறது எப்படின்னா, அந்த ரத்தம் வந்து பீச்சிட்டு வரும் வெளியே. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க மேடம்? அது நாங்க அவங்க பிரஷர் கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும். சோ அதனால அதை வந்து ரொம்பவே இது பண்ணுவாங்க. இது ரொம்ப அற்புதம் மேடம். அதாவது நம்ம உடம்பு, மனித உடம்பே ஒரு மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதத்துக்குள்ள பூந்து விளையாடி வந்திருக்காங்கன்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் ஆர்விஏ கிப்பன் அண்ட் சல்டிங்கர். வெரி நைஸ். அதாவது ரொம்ப அற்புதமா சொன்னீங்க மேடம். அதாவது இது மீண்டும் மீண்டும் வந்து பார்த்துக்கிறது, இதை இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த நம்ம வந்து கெடுத்து குடிச்சுவாகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அதை விட கவலை. வி ஷுட் டேக் கேர் ஆஃப் தி ஹார்ட். இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கிறது தான் நம்ம உடம்புக்கு நம்ம செய்யற மரியாதை அப்படின்னு நினைக்கிறேன் நான். எனிவே மேடம், தேங்க்யூ வெரி மச். எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ மச் சார். பிரேமா மேடம் பேசிட்டுமா? வாங்க மேடம். அவர் பேசட்டும் சார். ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா? வாங்க சார். ஸ்ரீதர் பேசுங்க சார். கொஞ்சம் வெளியே போகணும், அதனாலதான். மேடம் ரொம்ப அருமையான பிரசன்டேஷன். ஆஸ் யூஷுவலா எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வித் பிக்சரோட கிளியர் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்
நம்ம ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் கிளாஸ்ல உட்காந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலா ஸ்பீக்கிங். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப வாழ்வு கம்ப்ளீட் ஆர்ட் ஸ்ட்ரக்சர் போட்டு படம் வரைஞ்சு பாகங்களை கூறி எப்படிமோ அது மாதிரி இது வந்து இன்னும் எலாபரேட்டா சொல்லி எப்படி சர்ஜரி பண்றாங்க ஸ்டென்ட் வைக்கிறதுல இருந்து அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் எல்லாம் சொன்னீங்க. எஸ்பெஷலி இந்த ஆக்சிஜன் கொடுக்குற ஐபிஎம்னுடைய இன்வென்ஷன்ஸ் அது வந்து சம்திங் ஃபென்டாஸ்டிக். அதெல்லாம் தான் ரியல் இன்வென்ஷன். பட் அதுக்கெல்லாம் அது இன்வென்ஷன் அதே மாதிரி வந்து இப்ப பாருங்க ஏகப்பட்ட பேர்த்துக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்து கன்ஜியூ பண்ணிட்டு ஸ்டென்ட் வச்சிடறாங்க. முதல்ல மாதிரி உடனே படுத்து ஆப்ரேட் பண்ணி ஓப்பன் சர்ஜரி பண்ணி அதெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸ்டென்ட்லயே பண்ணிடுறாங்க. அன்லஸ் அவங்க பிளாக் வந்து சோ மெனி பிளேசஸ் இருந்ததுன்னா தென் தே டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ் ஆஃப் டூயிங் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இப்ப அதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டுக்கு வலி வந்துடும், தென் ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட் வச்சிடுறாங்க. இப்ப அந்த ஸ்டென்ட்ல கூட அந்த சில அவர் பண்ணவர் வந்து உண்மையாவே ஃபென்டாஸ்டிக். அவருக்குடைய நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இது மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. அதுதான் தட் இஸ் த மோஸ்ட் அன்பார்ச்சுனேட் திங். மேபி இவர் போஸ்ட் மஸ்தா மேபி ஆஃப்டர் 30-40 கொடுத்தாலும் கொடுக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய சயின்டிஸ்டுக்கு வந்து போஸ்ட் மஸ்ட்லயே கொடுத்துருக்காங்க. பட் அது மாதிரி சொல்ல போனோம்னா நோபல் லாரேட் வந்து நிறைய நோபல் பிரைஸ் நிறைய பேர் கிடைக்காம போயிருக்குது. அவங்களுடைய இன்வென்ஷன் இஸ் சம்திங் மார்வலஸ். அதனால வந்து என்டையர் சொசைட்டி வந்து வாஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட், இட் வில் கண்டினியூ டு பெனிஃபிட். அதெல்லாம் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஃபண்டமெண்டலா அவங்க அட்டாக் பண்றதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டென்ட் ஃபார்ம் வச்சாங்க இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிச்சவங்களுக்கும் நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அது ஒரு நாவல் டெக்னாலஜி தான். அது பேசிக்கலி குரோமியம் கோபால்ட் குரோமியம் காம்பவுண்ட். அது அந்த மெஷ் ஃபார்ம் பண்ணி, ஏன்னா உடம்புல வந்து மெட்டல உள்ள போட்டா நிக்குமா, உடனே கரோட் ஆயிரும். அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பயோடிகிரேடபிள் கொடுத்துட்டு அந்த ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் பண்ணி உள்ள போயிட்டு ஸ்டென்ட்டுக்கு உள்ள போன உடனே அந்த ஸ்டென்ட் ஸ்லோவா விரிஞ்சு இட் கோஸ் அண்ட் டிட்டாச் வித் தட் வாட் எவர் பி த பிளேக். அதுல ஒட்ட உடனே வால்வ் வந்து ஓப்பன், இந்த குழாய் ஓப்பன் ஆயிடும், ஃப்ளோ நார்மலா போகும். யூ பிகம் அ நார்மல் மேன். நீங்க ஓடலாம். அதுக்கு நீங்க முதல்ல இருந்ததை காட்டில இப்ப நவ் யூ கேன் மேக் அ ரன்னிங் ரேஸ் ஆல்சோ. இதெல்லாம் ஒரு பெரிய இன்வென்ஷன். போத் இன்வென்டிங் த மெத்தடாலஜி, இன்வென்டிங் த மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்வென்டிங் த டெக்னிக்ஸ். இதெல்லாமே இன்னும் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர். நீங்க சொன்ன மாதிரி முதல்ல சிடி ஸ்கேன் இல்ல, அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இப்ப சிடி ஸ்கேன் வந்து இப்ப அது பாட்டுக்கு போகும். சிடி ஸ்கேன் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா யூ கேன் விசுவலைஸ் த ஹோல் திங். ஈவன் நீடில் தப்பா போனா கூட செஞ்சிருது இல்லைங்களா. அது மாதிரி வெரி ஃபென்டாஸ்டிக். ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்களேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாங்க பிரேமா மேடம் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த இன்னைக்கு செஷன் வந்து மேடம் வந்து பக்காவா யாரோ சொன்ன மாதிரி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது இல்ல, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் சில்ட்ரனுக்கு வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி தான் எடுத்தாங்க. இது பர்சனலா நான் வந்து என்னோட குழந்தைக்கு பிஎஸ்டி கன்ஜினெட்டலா இருந்தது. ஓகே. அவங்களுக்கு வந்து செக்அப் ஆக்சுவலா சிசேரியன்லயே நம்ம பீடியாட்ரிஷியன் அதை சொல்லி இருக்கணும், எனக்கு சொல்லல. அப்போ குழந்தைய எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செக்அப் வந்து டிராப்ஸ் போடுறது மற்ற இதுக்கெல்லாம் வந்து பீடியாட்ரிஷியன்ட்ட போன உடனே அவர் வந்து பார்த்துட்டு இப்படி உன்னோட குழந்தைக்கு ஹார்ட்ல வந்து ஹோல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஐ ஸ்டார்டட் கிரையிங். ஏன்னா அதெல்லாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை அந்த ஸ்டேஜ்ல, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால. உடனே நான் சொல்றேன் இப்படி அழறதுக்குள்ள அவர் டாக்டர் நல்லா தெரிஞ்சவர் தான். வெளியில ஒரு 50 பேஷண்ட் வெயிட் பண்றாங்க, எல்லாரையும் கூப்பிடுறேன், மொத்த பேர் சேர்ந்து அழுதா உன் குழந்தைக்கு சரியாயிடுமா? படிச்ச பொம்பளையா இருக்க, என்ன பண்ணணும்னு நீ கேட்கணும், நீ அதை விட்டு போட்டு நீ அழுற அப்படின்னாங்க. சரி, ஒரு மனசை தேத்தியாச்சு, என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஃபார் சம் சில்ட்ரன் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள அது க்ளோஸ் ஆகும் ரேர்லி. ஆனா குழந்தைக்கு சளி பிடிக்க கூடாது, ரொம்ப பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்லாம் வரக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் வந்து மற்ற நார்மல் சில்ட்ரனை பாக்குற மாதிரி இந்த சைல்டை நீ வளர்க்க கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்தே 1 month கூட நான் வீட்டுல வச்சுக்க முடியல. 1 year ஐ ஸ்டேட் இன் த ஹாஸ்பிட்டல். சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 9 மாசம், ஜிஹெச்ல ஒரு 3 மாசம். சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பார்த்தா ஏறத்தாழ ஒரு 10-15 குழந்தைங்க இதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளத்துல பீடியாட்ரிக் குழந்தைங்க இருக்கு. அந்த அம்மா உங்களுக்கு அவ்வளவு படிப்பு கிடையாது. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் செக்ரட்டேரியட். ஐ ரெப்ரசன்டட் த மேட்டர். இது குழந்தைக்கு வாரண்டட் சர்ஜரி அப்படின்னு சொல்லும் போது பிரைவேட்ல செரியன்னு ஒரு டாக்டர் வந்து அப்போ பீடியாட்ரிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப MMM சொல்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் பாக்குறாரு. கொண்டு போய் குழந்தைய காமிக்கும் போது 1 year ஆன உடனே இது 1 year உள்ள கூட நான் பண்ணுவேன், பண்ணிடலாம்,
இப்படி இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும் அப்படின்னாங்க. நான் லீவ்ல இருக்கிறேன். போய் ஐ ரெப்ரசன்டட் டு த கவர்மெண்ட். இப்படி வந்து இத்தனை குழந்தைங்க முடியாம இருக்குது. வென் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கேன் டூ த சர்ஜரி, நம்ம ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட்ல இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யூ வாண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அது கொடுப்பாங்க நம்மளுக்கு. இது மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னும் போது இது மாதிரி ரேர் கேசஸ்ல ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி வேணுமா இல்ல உனக்கு வந்து சர்ஜரி வந்து பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. சர்ஜரி எனக்கு கவர்மெண்ட் செட்டப்ல பண்ணுங்க, எனக்கு கூட இத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல சர்ஜிக்கல் ஃபெசிலிட்டி இல்ல. எக்மோர் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் தெரியும், பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல். சொன்ன உடனே அங்க வந்து ஒரு டாக்டர் இருக்காரு, இஸ் எ சர்ஜன். இங்க நமக்கு எம்எம்சி, அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு, ஆனா பீடியாட்ரிக் டாக்டர் இல்ல. அவரை வந்து கால் ஓவர் போட்டு உன்னோட குழந்தைய வந்து பண்ண சொல்றேன், பீடியாட்ரிக் சர்ஜனை வந்து கால் ஓவர் போட்டு உன்னோட குழந்தைய பண்ண சொல்றேன், யூ டேக் த ஒப்பீனியன் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குழந்தைய கொண்டு போய் அந்த சர்ஜன் கிட்ட காமிச்ச உடனே, ஏமா உங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு வேணும்னா எனக்கு வேலையே இல்லாத இடத்துல இருக்க வைப்பீங்க, உங்க குழந்தைக்கு வேணும்னா எங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்களை வந்து அன்னைக்கு மட்டும் வந்து சர்ஜரி பண்றதுக்கு கால் ஓவர் போடுவீங்களான்னு. உண்மையிலேயே நியாயமான ஒருத்தம் தான். கஷ்டமா இருந்தது. அந்த ஒரு மூட்ல இருக்கும்போது இது வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட்ல பண்ணல, அந்த வயசு குழந்தைகளுக்கு பண்ணல. திரும்ப ஐ வெண்ட் அண்ட் ரெப்ரசன்டட், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜிக்கல் ஃபெசிலிட்டி வேணும், குழந்தைகளுக்கு இத்தனை பேர் இப்போ கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் இருக்கு, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இட் வில் டேக் டைம், வில் டிரான்ஸ்ஃபர் த டாக்டர் டு த எம்எம்சி. அங்க வந்து பீடியாட்ரிக் சர்ஜரி டில் திஸ் சர்ஜிக்கல் வார்ட் இஸ் ரெடி, நம்ம அங்க பண்ணிக்கலாம், ஓடி இங்க ரெடி ஆகிறதுக்குள்ள அங்க பண்ணிக்கலாம்ட்டு he was transferred. அவருக்கு he felt so happy. சதாசிவம் பிளாக் அப்படின்றது எம்எம்சில பார்த்தவங்களுக்கு தெரியும். அவருடைய மகன் விஜய் சங்கர்னு ஒருத்தர் இருந்தாரு. இவர் ஹெச்ஓடி மிஸ்டர் வாசுதேவன், டாக்டர் வாசுதேவன். ஸ்ரீமதின்னு ஒரு டாக்டர், ஆல் ஆர் ஃபேமஸ் டாக்டர்ஸ் நவ். அவங்களோட டீம்ல வந்து அட்மிஷனை போட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஃபிட்னு சொல்ற அந்த ஸ்டேஜ், சுத்தமா தோல் தான் இருக்கும் அந்த மாதிரி. she was always striving for the இது அந்த மாதிரி இருந்தது. இது க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோ பிஎஸ்டி ஏஎஸ்டி அவர் டாக்டர் கேட்டுக்கிட்டு இருந்தார், அது க்ளோஸ் ஆகும்ல அப்படின்னு. நேச்சுரலா சில பேருக்கு 5 இயர்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணலாம், க்ளோஸ் ஆகும். ஆனா உன் குழந்தைக்கு இந்த மாதிரி பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதுனால க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வில் டேக் அப் த சர்ஜரின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த 2 monthsல அவளை ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு சர்ஜரி பண்ணி 1 month ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து 5 years வரைக்கும் நீங்க செக்அப்க்கு வரணும் அப்படின்றத சொல்லி 5 years கழிச்சு she become normal, don't bring her, let her live the normal life ன்னு சொல்லிட்டாங்க. by the grace of God, இந்த டாக்டர்ஸோட ஒரு இதனால ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலும் தியேட்டர் இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தியேட்டரும் வர்றதுக்கு நான் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருந்தது. அந்த ஒரு இது வந்து பிளஸ்ஸிங்ஸும் எனக்கு மதர்ஸோட பிளஸ்ஸிங்ஸும் எனக்கு கிடைச்சது. அந்த லைஃப், அந்த 1 year லைஃப் ஹாஸ்பிட்டல்ல இருந்தது என்னை எந்த அளவுக்கு மாத்திருச்சு அந்த மாதிரி ஒரு இது. இன்னைக்கு மேடம் வந்து சொன்னதெல்லாம் எனக்கு அந்த பிளாஷ்பேக் வந்துச்சு. அந்த 1 year எம்பிபிஎஸ் படிச்ச மாதிரி இருந்தது அங்க. நிச்சயமா ரொம்ப நல்ல ஒரு பிரசன்டேஷன். இத்தனை பேர் இதுக்கெல்லாம் பாடுபட்டு இருக்காங்கன்னு இவங்களுக்கெல்லாம் சல்யூட் பண்ணணும். அதனால இட் இஸ் பாசிபிள். அண்ட் தே ஃபிளாஷ்ட் இட் இன் த மீடியா ஆல்சோ. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சர்ஜரி ஃபார் 1 year பேபி அட் கவர்மெண்ட் செட்டப். நவ் இட் இஸ் அவைலபிள் அப்படின்றது பிரஸ்ல மீடியால எல்லாம் கொடுத்து அதையும் ஒரு அவேர்னஸையும் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுச்சு. இது உண்மையிலேயே இந்த வில்லியம் ஆர்வி, ஜான் கிப்சன், கிப்பன் அண்ட் செப்லிங்கர் இவங்களோட எல்லாருக்குமே நம்ம வந்து வணக்கம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு. அந்த டாக்டர்ஸ் எனக்கு பண்ணி கொடுத்த உதவிக்காக மேடம் அதை இன்னைக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார், ஸ்டீபன் சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நீங்க சொன்ன டாக்டர்ஸ் எல்லாருமே நான் மீட் பண்ணிருக்கேன் மேடம். ஸ்ரீமதி மீட் பண்ணிருக்கேன், சதாசிவம் மீட் பண்ணிருக்கேன். ஏன்னா எங்க சித்தப்பாங்க டெக்னீஷியனா இருந்தாரு. ஓ சார், அப்படியே பாத்தீங்கன்னா அம்மா நீ அழாத, நீ அழாத, நீ உட்காரு, உன் பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்துருவாங்க சார். இது நீ வந்து இவ்வளவு அளவுக்கு கவர்மெண்ட்ல வந்து இந்த எவ்வளவு நெசசரி ஃபார் த பீடியாட்ரிக் இது வந்து சர்ஜரி எவ்வளவு நெசசரின்றத பிளாக் பண்ணிருக்க. அதனால கவர்மெண்ட்ல வந்து இது உணர்ந்துட்டாங்க எந்த அளவுக்கு பேஷண்ட் இருக்காங்க, எந்த அளவுக்கு மத்த குழந்தைங்க. அந்த அப்பா அம்மாங்களுக்கு தெரியல, பாவம் இல்லிட்ரேட்ஸ் நிறைய பேரு, அவ்வளவு அவேர்னஸ் இல்ல. நீ இந்த அளவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி இதை வந்து பண்ணியிருக்க, இந்த பிளெஸிங்ஸ் உனக்கு இருக்குமா, நாங்க பாத்துக்கிறோம்ட்டு விஜய் சங்கர் சாரும் வந்துருவாரு, ஸ்ரீமதி மேடம் வந்துருவாங்க, வாசுதேவன் சார் அவரோட ரவுண்ட்ஸ்ல வந்து பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு 1 year என்னோட முகத்தை கூட நான் கண்ணாடியில பார்த்தது இல்லை சார். என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் குளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு நாள்
என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப முடியலன்னா போயிட்டு வரேன். அப்படியே ஐ லிவ்ட் இன் த ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி வந்து பண்றதுக்கான ஒரு எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. என் குழந்தைக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸும் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். மேடம். கிரேட் மேடம். ஏற்கனவே இது பேசிட்டாங்க. அப்புறம் நாலேஜ் தான் ஒரு தலைகீழ இருக்க மொபைல் தலைகீழ இருக்கு. வணக்கம் மேடம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம், ரொம்ப அருமையான பிரசன்டேஷன். இந்த ஹோல் பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு மூடிடும் அதுவாவே அப்படின்னு சொல்லுவாங்களே, அது கேட்கணும்னு நினைச்சேன். அது வந்து மேடமே சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்து டேப்லெட், இப்ப பிரெக்னண்டா இருக்கிற லேடி டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டாதான் இந்த ஹார்ட்ல ஓல்ஸ் வர்றதும் ஹார்ட்ல ப்ராப்ளம் வர்றதும் சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல மாலதி. நான் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கல. எந்த ஒரு அந்த பிரெக்னன்சி பீரியட்ல எதுவுமே வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு இருக்குதுன்றதையும் பீரியாடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். எந்த மெடிசன் எல்லாம் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. பட் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹோலுடைய சைஸ் இந்த குழந்தைங்களுக்கு அந்த பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் சொல்றோம் இல்லையா, அது வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னா இது மூடுறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. அந்த செப்டம் ஆனது தானா க்ளோஸ் பண்றதுக்கான இது ரிமோட் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சர்ஜரி பண்ணலன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம். ப்ளூ ஆயிடும். குழந்தைங்க எல்லாம் ப்ளூ பேபி மாதிரி எல்லாம் ஆயிடுவாங்க. அந்த ஏஎஸ்டி பிஎஸ்டி இருக்கிற குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும் அப்படின்றதுக்கு இது நம்ம அம்மா அப்பா சாப்பிடுறதுனால வந்ததுனால எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சம் சில்ட்ரன் அந்த மாதிரி வருது, ஃபியூ சில்ட்ரன். அது சில பேருக்கு 5 இயர்ஸ்க்குள்ள அது பார்த்துட்டு செக்அப் மட்டும் போனோம், தானா சேர்ந்துருது. அது ஹோலோடைய பொசிஷன் குழந்தைங்களோட ஹெல்த் பொறுத்து. எல்லா குழந்தைங்களுக்கும் அது முடியாது. மேடம், உங்க பொண்ணால நீங்க வந்து இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிளாக்கே உங்களால பண்ணி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். ரொம்ப பெருமையான விஷயம் மேடம். நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, இது ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதனால இப்போ வந்து உங்களுக்கு இதனால ஒரு நன்றி சொல்லிக்கணும். அதான் மேடம் வந்து வசந்தி மேடம் வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க போன அந்த ஹாஸ்பிட்டலு, அந்த நீங்க உங்களோட செகண்ட் ஹோம்னு சொன்னீங்க. அதுல ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வந்து ஒரு ஒரு சயின்டிஸ்ட பத்தி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த நேரத்துல வந்து அதை படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. அது எல்லாருமே செய்யலாம், எல்லா இடத்துலயுமே பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே வந்து செல்போனை வச்சுட்டு தான் பாக்குறாங்க. ஆனாலும் ஒரு சிலர் யூஸ்ஃபுல்லா பாக்குறாங்க, ஒரு சிலர் வேடிக்கை பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். அந்த அந்த இது நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் இதை நான் இதான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஹோல் பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். அவரு கேட்டதுக்கு மேடமே வந்து லைவா வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமையான பிரசன்டேஷன் மேடம், ரொம்ப நல்லா இருந்தது மேடம். எல்லாமே நான் டீடைலா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல நடராஜ் சார் சொல்றாப்ல, அவங்க அவங்க சொல்றது வந்து அவர் வந்து இது இருக்கணும், அப்ப இருக்கணுங்கிறல்ல, அது வந்து கட்டாயம் க்ளோஸ் ஆயிரும். இது அது வந்து அந்த அந்த ஓவாலி அந்த அந்த மெடிக்கல் டேர்ம்குள்ள போகலைன்னா அந்த ஓட்டை வந்து சில இது வந்து மூடவே மூடாது. அது மூடிடும், அது இருக்கணும் அப்படிங்கிறது வேற, அது மூடணுங்கிறது வேற. அது மூடலைன்னா என்ன பண்ணுவீங்க? அது இருக்கணும்னு விட்டுற முடியுமா நம்ம? ஸோ அது இல்லை. இன்னொன்று ரெண்டு விதமா ஃபீட்டஸ் இது வருது. அந்த டக்டஸ்னு ஒன்று வருது, அது தானாவே க்ளோஸ் ஆயிரும். இந்த ஓவாலி வந்து க்ளோஸ் ஆகாம எத்தனையோ பேர், அதுதான் ப்ராப்ளம். அது கன்ஜென்டல் அனாமலி தான் அது ப்ராப்ளம். இப்ப இந்த டான்சில் ப்ராப்ளம் வருது, அது எதனால மேடம்? அது என்ன ப்ராப்ளம்? அது இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்து இப்ப டான்சஸ் ரிமூவ் பண்ணாமலே அவங்க பண்றாங்கல்ல, அது இன்ஃபெக்ஷனால. ஸோ அடிக்கடி அது அடினாய்டுன்னு ஒன்று இருக்குங்க இங்க, அது வந்து ஸ்வெல் ஆயிருது. அது தானே சப்சைட் ஆயிரும், தானே இம்யூன் சிஸ்டத்தோட டெவலப்டு. அது கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர அது தானே சப்சைட் ஆயிடும். அது வீங்கும் போது அது வீங்குது, அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிருது. ஓகே ஓகே மேடம், ஓகே. தேங்க்யூ. இல்ல மேடம், நீங்க வந்து ரேடியாலஜிஸ்ட் தான் சொல்லியிருக்கீங்க இல்லையா மேடம்? ஆனா நீங்க வந்து இப்போ நீங்க ஆன்ஜியோ பண்ணுவேன் அப்படின்னீங்க, அது பண்ணுவீங்களா நீங்க? அதுதான் ரேடியாலஜின்ட்டு, அதாவது ரேடியாலஜில வந்து கார்டியாலஜிலையும் அவங்க பண்ணுவாங்க. ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜின்னு ஒரு தனி ஒரு பகுதி இருக்கு. அதுல தான் நாங்க வந்து ஆன்ஜியோகிராம் நிறைய பண்றோம். இன்டர்வென்ஷன் இப்போதான் அந்த கார்டியாலஜிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறைய நாளைக்கு வருஷத்துக்கு இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி தான் பண்ணுவோம். ஏன்னா அங்கதான் சிடி இருக்கு, சிடி அல்ட்ராசவுண்ட் எல்லாம் இங்கதான் இருக்கு, அவங்க கிட்ட இல்ல. ஸோ நான் இப்போ வந்து அவங்க காம்படிட்டரா வந்துட்டாங்க, அவங்க நாங்களே பண்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இங்கதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இது இங்கதான் நடந்துச்சு, இங்கேயும் நடக்குது அங்கேயும் நடக்குது. ஏன்னா சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நான் அப்பா கூடவும் போயிருக்கேன், அம்மா கூடவும் போயிருக்கேன். அந்த இடத்துல வந்து ரேடியாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, ஆனா இது ஆன்ஜியோ பண்ற மாதிரி நான் பார்க்கல. அதனாலதான் நான் கேட்டேன் மேடம். இல்ல அது இல்ல, அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு.
நார்மல் சிடி ஸ்கேன் சென்டர்லாம் இது இருக்காது ஆஞ்சியோலாம். ஓ ஓ சரி 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 சரி. எல்லாம் இருக்கும். இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜின்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அந்த அதுல தான் இந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜர்லாம் பண்ணும். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். வாங்க சார், சிவகுமார் சார் பேசு. வணக்கம்மா, ரொம்ப அருமை. தேங்க்ஸ் மேடம், எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உடம்பை பத்தி நீங்க சொன்னீங்க, உடம்புல இதெல்லாம் நடக்குது, அதிசயம் தான், ஆச்சரியமா இருக்கும் பண்ணோம். அது ரொம்ப அற்புதமா விளக்குறீங்க. எங்களுக்கு அதெல்லாம் காமிச்சிங்க, அது எது குடைய அது உள்ள அது அம்ப்ரெல்லா மாதிரி ஏதோ ஒரு ஐட்டத்தை காமிச்சிங்க. இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ் ஃபார் யூன்னு சொன்னீங்க, குட். அப்புறம் அந்த நீடில் காமிச்சிங்க, அந்த கைடு வயரை காமிச்சிங்க, அது கதீட்டர்ன்றதெல்லாம் காமிச்சிங்க. இதெல்லாம் நேர்லயே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த அட்லீஸ்ட் உங்க மூலம் அந்த படத்திலேயே பார்த்துக்கலான்ற சந்தோஷமா இருக்கு. விஞ்ஞானிகளுக்கு உண்மையிலேயே ஒரு சொல்யூஷன், மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் உண்மையிலேயே. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களுடைய ஆர்வம் நல்லா தெரியுது. அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொன்னீங்க, புரியுற மாதிரி சொன்னீங்க. வாழ்த்துக்கள். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி நன்றி சார், நன்றி சார். வாங்க சார், ஆரம்பம் சார் பேசு. அனைவருக்கும் வணக்கம். வசந்தி அம்மாவுக்கு ஒரு பெரிய வணக்கம். ரொம்ப அற்புதமா நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. மருத்துவத்துறையில எவ்வளவெல்லாம் முன்னேற்றங்கள் இருக்குங்கிறத நல்ல ஆரம்பத்திலிருந்து ஒன்று விடாம சொல்லி கொடுத்தீங்க, சொன்னீங்க. அதாவது சாதாரண மனுஷங்கள் எளியதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட உங்களை விட இதை விட வேற யாரும் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு அனாட்டமி பிசியாலஜி கிளாஸ்ல உட்காந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. டாக்டர் செகண்ட் இயர் கோர்ஸ் தான் இந்த குன்னிஹாம் புக் ஆஃப் அனாட்டமி, குன்னிஹாம் தான் அது இந்த புக்கு இருக்கும். அதில் சும்மா அந்த மச்சினை டாக்டர் படிக்கும்போது அவர் சும்மா லேசா அப்போ பார்க்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த டெவலப்மெண்ட் சொல்றதை பார்க்கும்போது நாம் எவ்வளவு கடவுள், அதாவது உலகத்துக்கு வெளியே வராத பெயர்கள்லாம் எல்லாம் அந்த மருத்துவத்துறை உங்கள் துறை சம்மந்தப்பட்டது நிறைய பேர் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தெரியப்படாத மக்களுக்கு தெரியப்படாதது ஒரு பெரிய வருத்தம் தான். அதில் இதெல்லாம் கொடுக்கணுங்கிற ஆதங்கம் தெரியுது. இது ரொம்ப எப்படி பாராட்டுறது, உண்மையிலே ரொம்ப பெரிய பாராட்டுகள். ரொம்ப நல்ல அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சாதாரண ஒன்று இதை திருப்பி திருப்பி பார்க்கணும் போல, இன்னும் பார்க்கணும் போல ஸ்டீஃபன் சார் கட்டாயம் போடுவார், அதை இன்னொரு நாங்கள் பார்ப்போம். பெரிய நன்றிம்மா உங்களுக்கு. இதை அதனுடைய அனுபவத்தை பிரேமாமா சொன்ன உடனே, அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த நாளில் பிரச்சனையை சொன்ன உடனே ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. ரொம்ப கஷ்டமா, என்னடா இந்த இவ்வளவு தூரத்துக்கு இருக்குது இருக்கான்னு சொல்லி இயற்கையாக இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நல்லா விவரிச்சு சொன்னீங்க. ரொம்ப நன்றிம்மா. பெரிய பாராட்டுகள் உங்களுக்கு. உங்கள் துறையை இந்த மாதிரி நிறைய அப்பப்போ ஒரு சயின்ஸ் கிளாஸ், அந்த சார் சொன்ன மாதிரி, ஸ்டீஃபன் சொன்ன மாதிரி ஒரு நாள் கெமிஸ்ட்ரி கிளாஸ், ஒரு நாள் மெடிக்கல் கிளாஸ், இன்னைக்கு பார்த்தா மெடிக்கல் கிளாஸ் அந்த மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. ஆக்சுவலாக மெடிக்கலுக்கெல்லாம் அப்ளை பண்ணி கிடைக்காத போது இன்னைக்கு ஆக்சுவலாக 72வது வயசுல ஒரு மெடிக்கல் கிளாஸ்ல உட்கார்ந்த மாதிரி ஒரு உணர்வை இன்னைக்கு உண்டு பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இன்னொன்னு என்னன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நீ டாக்டர் தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சைட்ல நிறைய கோர்சஸ் இருக்கு, நீ அதுல போய் நீ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அது அவங்களுக்கு 10th இருந்தே சொல்ல ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு. உண்மைதான். ஏன்னா இது இல்ல, நான்லாம் படிக்கும்போது மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணேன். நான் செகண்ட் குரூப் தான் எடுத்துருந்தேன். அப்போ பயாலஜி குரூப் எடுத்து அதுல சேரணும்னு போட்டு இன்டர்வியூலாம் போயிட்டு வந்தா கிடைக்கல. ஆனா இந்த மாதிரி கைட் பண்றதுக்கு எங்களுக்கெல்லாம் அந்த கிராமத்துல இருந்து வந்ததுனால சிலதெல்லாம் கைடன்ஸ் கிடைக்கல. உண்மைதான், கிடைச்சதுன்னா நிறைய இடத்துக்குலாம் போய் வாய்ப்பு தோணும். இருந்தாலும் சிம்பிள் இல்லைனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா எவ்வளவு பயனுள்ள தகவலை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நிறைய இதை மிஸ் பண்ணிட்டோங்கிறது இப்ப தெரியுது. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் நீங்க கருத்து சொல்லும் பொழுது இன்னும் நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய நம்ம இந்த மாதிரி எல்லாம் பரப்பணுங்கிற உணர்வு எங்களுக்கு நிறைய உண்டாகுது. அதை உங்களை மாதிரி ஆட்கள் செய்துகிட்டு இருக்கீங்க. நாங்களும் அதை உள்வாங்கி பரப்புவோங்கிறது நம்பிக்கை இருக்குதுமா. பெரிய வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. நன்றி நன்றி சார். நன்றி சார். சக்கரபாணி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. வசந்தி அம்மா நல்ல சொன்னது எனக்கு ரொம்ப பயனுள்ள தகவல்களாக இருந்தது. இப்போ இந்த கிமு கிபின்ற மாதிரி என்னோட இந்த பைபாஸ் சர்ஜரிக்கு முன்னாடி, பைபாஸ் சர்ஜரிக்கு பின்னாடின்னு நான் முன்னாடி இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தாக்க இந்த பைபாஸ் சர்ஜரி இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்திருப்பேன்னு தெரியல. நான் எதையும் அதை கண்டுக்காத அப்படியே அதை பைபாஸ் பண்ணிட்டேன். அந்த எதுவே தெரிஞ்சுக்கானது எல்லாம் என் பிள்ளைங்க எடுத்துக்கிட்டாங்க அந்த பொறுப்பை. அதனால இந்த ஸ்டெம் இது பண்ணுறதை மட்டும் டாக்டர் அவருடைய இதில் போட்டு காட்டினாரு. இந்த ஸ்டெம்ன்றது இப்படிதான் நாங்கள் பண்ணுவோம், ஆனால் உங்கள்ட்ட வைக்க முடியாது, வேற வழி கிடையாது அதுன்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ மேடம் சொன்ன மாதிரி
நிறைய இந்த மருத்துவ தகவல்கள். ஒன்று இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் சென்டர்ல அங்கே போயிருக்கப்ப மேடம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் காட்டாங்க, பிறகு ஒரு ட்ரெயின் நிற்கிறது, அங்கே நேரம் போகிறப்ப அப்படிலாம் படித்து வரணும். அதே மாதிரி அந்த ராமச்சந்திரா மெடிக்கல் சென்டரில் உட்காந்தோமா அந்த ஹாலில், ரெஜிஸ்ட்ரேஷன் ஹாலில் சுற்றி எல்லாம் காப்பர் பிளேட்டில் இந்த மெடிக்கல் லைனில் உள்ள ஒவ்வொரு டாக்டருடைய இன்வென்ஷன்ஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அழகாக நல்லா வச்சு வச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த ஒன்று மட்டும் வில்லியம் ஹார்வே மட்டும் என் மனசை பதிஞ்சு போச்சு. அது மற்ற ரெண்டு நான் என்ன பார்த்தேன்னா என்ன தெரியல. வில்லியம் ஹார்வே 2-3 இடத்துல இருந்தது, அது மாதிரி வேற வேற இன்வென்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பேர் எனக்கு மனசில் பதிஞ்சிருது, மற்ற ரெண்டு நான் நினைவு வரல. ரொம்ப அருமையான தகவல்கள், அந்த டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது. அவங்களுடைய எல்லா இன்வென்ஷன்ஸை பற்றி படத்தோட காப்பர் பிளேட்டில் நல்லா அழகாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடு பார்மசி சைடு போயிட்டா அங்கே உள்ள அவங்க அந்த பார்மசியில் இது பண்ணவங்களாம் அந்த டாக்டர்ஸ் பேர்லாம் நல்ல அருமையான தகவல்கள் மேடம். உண்மையிலேயே இது ரொம்ப பயனுள்ள தகவல்கள். மிக்க நன்றிம்மா. நன்றி சார், நன்றி நன்றி. அமரேஷ் பாணி சார் வாங்க. வணக்கம். ரொம்ப சிறப்பான நிகழ்வு. நன்றிங்கம்மா. அப்புறம் இது இருக்குல்ல, பிரேமா அம்மா சொன்னாங்க அவங்களுடைய அனுபவத்தை, அது ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மயங்கி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் நாராயண இறுதியெல்லாம் போய் சேர்த்து, அப்புறம் இது இருக்குல்ல, பிரெயினில் மட்டும் பிரச்சனையாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவர் ஆன்ஜியோ பண்ணி செக் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபுக்கு வந்து இது இருக்குல்ல, ஹார்ட்டுக்காண்டி செக் பண்ணாங்க ஆன்ஜியோ. ஓகே, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சயின்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ தெரியலாம், சின்னது ரொம்ப இதாக இருக்குது. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சிஸ்டருடைய பொண்ணுக்கு வந்து இது ஹார்ட்டில் இதே மாதிரி ப்ராப்ளம் சொன்னாங்க. ஹார்ட்டில் ஏதோ ஓட்டை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மதுரையில் வந்து ஜிஹெச்சில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ண முன்னாடியே அது கொஞ்சம் வளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பட் ஆப்ரேஷன் பண்ணி வந்து கொஞ்சம் 1 மாதத்துல 2 மாதத்துல அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நீங்கள் சொன்னது பார்த்தா எங்கள் லைஃப்ல கொஞ்சம் சில அதெல்லாம் பழசெல்லாம் ஏன் வந்தது, எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப சிறப்புமா, வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி நன்றி. கோபாலரத்ன சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வசந்த் மேடம் வணக்கம். நல்ல சிறப்பா இருந்தது இன்னைக்கு. ஆக்சுவலா நீங்க ஒர்க் பண்ண ஸ்பாட்டையும் காமிச்சது, யூனிவர்சிட்டி காமிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ வில்லியம் ஹார்வியை பத்தி பேசும்போது நமக்கு ஜென்ரலா வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் அவர் தான் முதல் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு அதோட முடிச்சிருவோம். அவர் வந்து யூஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணி அங்கிருந்து ரெப்புடேஷன் ஆகி திரும்பி யூகே வந்தாருன்ற புதிய தகவலா இருந்தது எனக்கு. அவர் ஆக்சுவலா பார்ன் ஃப்ரம் யூகேவா இல்ல யூஎஸ்ஏ மேடம்? born in England, Cambridge, Italy. ஓகே 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 ஓகே. அவருடைய ஆக்சுவலா அடிப்படை இப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு மெசேஜ்ல படிச்சேன். ஆரம்பத்துல வந்து ஒரு ஃப்ராக் தான் நிறைய டிஃபெக்ட் பண்ணி ஃப்ராக்ல இருந்து ஹியூமன் அப்படி இருக்கும் அப்படின்ற ரிப்ளிகேஷனா செஞ்சதா தகவல், அதை படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி டாக்டர் கிபன் பத்தி பேசும்போது ஹார்ட் லங் மிஷின் வந்து பெரிய அட்வென்ச்சர். கடந்த 400 ஆண்டுகள்ல வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஹார்ட் லங் மிஷின் கண்டுபிடிச்சது. ஹார்ட் வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரியே பம்பிங் ஸ்டேஷன். அது வந்து ரீசன்ட் ட்ரெண்ட் வந்து ஆஞ்சியோகிராம் ஃபாலோட் பை கன்வென்ஷனல் எக்ஸ்ரே அண்ட் இப்போ வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் எக்ஸ்ரேவும் வந்துடுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அதையும் தாண்டி இப்போ வந்து சிடி ஸ்கேன் வந்து நம்ம பெரிய அளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. கேத்தீட்டர் ப்ரொசீஜர்லாம் நல்லா டெமோ பண்ணி சொல்லியிருந்தீங்க மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே நான் இன்வேசிவ் அப்படின்ற மாதிரி வரும்போது அது பெரிய அட்வான்டேஜ். அது சர்ஜரியில பெரிய அட்வான்டேஜ். டாக்டர் செலிங்கருடைய டிஸ்கவரி வந்து பெரிய விஷயம். மெடிக்கல்ல வந்து இப்போதைக்கு மிகப்பெரிய அளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே மாதிரி சென்ட்ரல் ஆக்சிஸ் அதனுடைய யூசேஜ், ரேடியல் ஃபிமோரல் ஆர்டரி ஆக்சஸ் அதனுடைய பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நேரத்துல வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன்னா நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததால எனக்கு தெரியும். இங்க அவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்பா வந்து ஸ்கூல் ஹெல்த் கேம்பெயின் நடத்துவாங்க மேடம். எவ்ரி ஒன்ஸ் இன் 15 days ஸ்கூல் ஹெல்த்துக்கு போய் கண்டுபிடிப்பாங்க.
ஈவன் ஜஸ்ட் ஸ்டெத்தஸ்கோப் வச்சே வந்து அந்த குழந்தைக்கு அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிட்டு திரும்பி அதை ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ரெஃபரல் பண்ணி அங்க வந்து ஹார்ட் சர்ஜரி நிறைய ஆயிரக்கணக்கில் பண்றாங்க. எவ்ரி இயர் வி ஹேவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுவும் வந்து ஃப்ரீயா பண்றாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை பொதுமக்களுக்கோ. அந்த ஸ்கூல் ஹெல்த் கேம்ப் மூலயமா கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி அடல்ட்டுக்கும் வந்து இதே மாதிரி அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ சுகாதாரத்துறை சார்பாக வந்து இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தகவல் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஜென்ரலா 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு ஒரு லிட்டரலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன். ஏன்னா வேறுன்னா அந்த காலத்துல ஹெர்பல் மெடிசன் வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ப்ராப்ளி இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷனுக்கெல்லாம் வந்து நிச்சயமா வந்து பல ட்ரையல்ஸ், பல பேருடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கோம்ன்றது தான் பேக்ரவுண்ட்ல தெரியுது. ஸோ அந்த ரிகக்னைசேஷன் இல்லாத சயின்டிஸ்டுக்கெல்லாம் வந்து நிச்சயமா வந்து ரிகக்னைசேஷன் வரணும்ன்றதான் எல்லாருடைய விருப்பமும். சிறப்பா இருந்தது மேடம். நன்றி வசந்தி மேடம். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் டீம். சார் ஸ்டெத்து வச்சு பார்த்துட்டு தான் என்னோட மகளுக்கு வந்து டிஃபெக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. வேற எஸ் மேடம். அந்த சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க மேடம். அந்த அளவுக்கு வந்து அப்படி எல்லாம் இருந்தது. இப்ப தொட்டு கூட பாக்குறது இல்ல நிறைய டாக்டர்ஸ். தேங்க்யூ மேடம். நன்றி. தேங்க்யூ மேடம். வேற யார் பேசணும்? அப்பதான் மேடம் வாங்க. வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். வசந்திமா, ரொம்ப ரொம்ப அற்புதமானதா இருந்தது வசந்திமா. ரொம்ப தெளிவு, ரொம்ப அழகு. நீங்க சொன்ன முறை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கூட புரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா, பயமே போயிடும் போல இருக்குது. அதை கேட்டாலே எவ்வளவு ஈஸியா இருக்குது. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 3 டாக்டர்ஸும் இருந்திருக்காங்க. மக்கள் மேல, இந்த உலகத்து மேல அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஒரு கரிசனை அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா நீங்க எடுத்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. இதுக்கு வந்து எனக்கு வார்த்தையே தெரியல. எனக்கு திடீர்னு இன்டர்நெட் வேற போயிடுச்சு. உடனே ஃபேஸ்புக்கு ஓடி போய் அதுல தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப 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 அழகு. இதை விட சிறப்பா யாராலையுமே சொல்ல முடியாது. இவ்வளவு புரிய வைக்கிறதும் யாராலையுமே முடியாது. உங்களை மாதிரி ஒருத்தர் 2 பேர் புரிய வச்சாங்கன்னா எல்லாருமே அச்சம் இல்லாம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பிரேமா அம்மா சொல்லும் போது அப்படியே உடம்பே புல்லரிச்சு போச்சு. அது இவங்க வந்து இப்ப சாதாரணமா ஒரு வசதி கிடைச்சதுன்னா பரவாயில்ல, என் பிள்ளைக்கு கிடைச்ச வரைக்கும் ரைட்டு அப்படிதான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா இவங்க எப்படியாவது இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும். அதனாலதான் கடவுள் அவங்கள உயர்த்தி கொண்டு வர்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த எண்ணங்கள் தான் எல்லாருமே மேல மேல உயர்த்திக்கிட்டு போறதுக்கு காரணமே. எனக்கு மட்டும் நல்லா சின்னான்னு நினைக்காம எல்லாருக்குமே அது கிடைக்கணும்னு அவங்க பாடுபட்டாங்க பாருங்க. அதுக்காக போராடி இருக்காங்கல்ல ஒரு இடத்துலயும் அவங்க. அது ஒண்ணு பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. போராடலம்மா. நம்ம என்ன சொல்லணுமோ, எதை சொல்லணுமோ அதை எனக்கு சொல்ல முடிஞ்சது. அதை சரியா வந்து ஏத்துக்கிற அலுவலர்களும் அமைச்சரும் அப்ப இருந்தாங்க. ஏன்னா எனக்கு பணம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிறது பெருசு இல்ல சார். இது மாதிரி இருக்கு. ஏன்னா நான் வருஷமா இருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல. 1 நாள் 2 நாள் ஓபி போயிட்டு அப்படிலாம் இல்ல. அப்படியே வீட்டுக்கு வர்றது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை 1 நாள் வந்திருப்போமோ அன்னைக்கே முடியாம போயிடும் குழந்தைக்கு. அதனால வந்து நம்ம சொல்றது வந்து சரியான ஒரு இது விளக்கம் சொல்றோன்றதுனால அதை ஏத்துக்கிட்டு அந்த மருத்துவரையும் மாற்றி அந்த மருத்துவமனைக்கும் அந்த வசதியை செஞ்சது. அது உண்மையிலேயே அவங்களுக்கு தான், அந்த டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்தது. இப்ப மேடம் சொல்ற மாதிரி இப்படிப்பட்ட அறிஞர்கள், அந்த விஞ்ஞானிகளுடைய இதெல்லாம் செயல்படுத்தி காப்பாத்தி கொடுத்தாங்கன்னாலும் அது வந்து ஒரு அரசு. ஏன்னா 5 வயசு வரைக்கும் பொறுக்கலான்னும் போது பாதி அம்மா அப்பாக்கு தெரியாது. இதனாலதான் சளி பிடிக்குது, இதனாலதான் மூச்சு வாங்குது, இந்த குழந்தை வந்து வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தவழ்ந்தது கூட இல்லம்மா. அப்படியே படுத்த படுக்கையா 1 வருஷம் மட்டும் படுக்கும். நம்மளா தூக்கி வந்து அந்த மூச்சு விடுறதுக்காக 2-3 தலகணி வச்சு இப்படி வைக்கணும். அந்த மாதிரி ஒரு இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து எல்லாரையும் பார்த்து அதை சரியான முறையில நம்ம வந்து அதை அரசுக்கு சொன்னதுனால அது நடந்ததே ஒழிய அது பிரேமாக்கு இதுல தனிப்பட்ட இது இல்ல. அரசாங்கம்
இப்படி எல்லாம் இருக்குன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செஞ்சது பெரிய விடயம். அதுதான். உங்க மேல ஒரு எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா அவங்க செய்வாங்கம்மா. அதுவும் ஒண்ணு இருக்குல்ல, எல்லாமே கலந்துதான் அதுல இருக்குது. எனக்கு வசதிமா ஒரு இது உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு நினைப்பு. இப்ப இந்த சிறுநீரகத்துல எல்லாம் அந்த இரத்த குழாய்கள்ல எல்லாம் சின்ன சின்ன கட்டிகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது நாளடைவுல பெருசா போகுதுங்கிறாங்க. அதையெல்லாம் எடுக்க முடியுமாமா அந்த மாதிரி? இல்ல அது வந்து முதல்ல அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் ஏதாவது கொடுத்து தான் அதை கரெக்ட் பண்ணுவாங்க. கட்டியா இன்ஃபெக்ஷனா இருந்துச்சுன்னா அதுல வந்து இப்போ 2 உள்ள போகுது. ஒண்ணு வந்து ரீனல் ஆர்டரி உள்ள போகுது, ரீனல் வெயின் வெளியில வருது. அது வழியா தான் பிளட் வழியா தான் நம்ம சிறுநீரகத்துக்கு போய் அங்கிருந்து எல்லாம் கிளியர் ஆகி யூரினா மாறி நமக்கு வெளியில வருது. அந்த போற ஆர்டரி இருக்கு பாத்தீங்களா, ரீனல் ஆர்டரி, அது இருந்துச்சுன்னா கேத்தீட்டர் போட்டு கிளியர் பண்ணிடுவாங்க. ரீனல் வெயின் இருந்தாலும் அது பண்ண முடியும். ஆனா அதுல புண் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கோ ஏதாவது கொடுத்துதான் அதை சரி பண்ணுவாங்க. அந்த புண்ணு மாதிரி உள்ளுக்குள்ளார அந்த கட்டி மாதிரி இருக்கிறத எடுக்க முடியாதம்மா? இல்ல அதை வந்து ரிமூவ் பண்ண பார்ப்பாங்க. என்ன முதல்ல அது என்ன கட்டின்னு பார்க்கணும்ல, இந்த பயாப்சி எடுத்து பார்ப்பாங்க என்ன கட்டின்னு. அது என்ன மாதிரி கட்டி, அதுக்கு அது வைரஸால வந்துச்சா பாக்டீரியால வந்துச்சா எதனால இந்த கட்டி வந்திருக்கு பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல மருந்து கொடுப்பாங்க. ஆனா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் முந்தி அதுக்கான மருந்து இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்ப அதுக்கான வசதிகள் எல்லாம் வந்துட்டுதாம்மா? கேன்சர் நீங்க பேசுறது கேன்சர் இல்ல சார், கேன்சர் இல்ல, அது நெஃப்ராலஜிஸ்ட பொறுத்து இருக்கு. நெஃப்ராலஜிஸ்ட் வந்து கேன்சர் இல்ல வச்சுங்களேன், நெஃப்ராலஜிஸ்ட் சொல்லுவாங்க இந்த புண்ணை வந்து எப்படி அல்சரா இருக்கலாம், அதுல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துதான் அது அல்சர் ஆயிருக்கு. அந்த அல்சர் அது சரி பண்றதுக்கு அவங்க மெடிகேஷன் கொடுத்தா சரி பண்ணுவாங்க. மற்றபடி கேத்தீட்டர் போடுறது, மெயினா கேத்தீட்டர் போட்டு எடுக்கிறது அங்க ஒரு ஸ்டோன் வெளியிலேயே வராம இருக்கு வச்சுங்களேன், அப்ப அதை எடுக்க. அப்படி இல்லாட்டி அங்க இருக்கிற இந்த வளைஞ்சு போயிருக்கு ஆர்டரி, அது சரியா இல்ல, அதுல ஏதாவது ஒரு அக்ளூஷன், அதாவது அது அடைப்பு இருக்கு அப்படின்னா அதை எடுக்க முடியும். அதெல்லாம் பண்ண முடியும். வெளியே புண்ணை வந்து கேத்தீட்டர் மூலம் போய் தொட மாட்டாங்க, ஏன்னா அது இன்னும் அக்ரவேட் ஆயிரும் அது. ஸோ அதனால அவங்க வந்து மெடிசன் கொடுத்து அதை சரி பண்ணுவாங்க. ஆனா அது நெஃப்ராலஜிஸ்ட பொறுத்து இருக்கு, அவங்களுக்கு தான் இன்னும் தெரியும். எனக்கு வந்து அவ்வளவு தெரியாது, அவங்களுக்கு இன்னும் தெரியும். ஓ, நான் இத பத்தி கேட்கணும் அப்படின்னா முன்னால இருந்தே இந்த ராமச்சந்திரா காலேஜ்ல எல்லாம் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து ஒன்னும் ட்ரீட்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அது வந்து ஒரு அது என்னது, அதனால அத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப. நான் அப்புறம் உங்ககிட்ட வந்து என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு போன்ல சொல்றேன். நீங்க எனக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன அப்படிங்கறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. சொல்றேன். சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வினாடிய கூட வீணடிக்க முடியல, மனசு நகரவே இடம் கொடுக்கல. இதுக்குள்ளாரையே தான் உட்கார்ந்துருந்தேன் தொடர்ந்து. நான் முன்னாலெல்லாம் போனை தூக்கிட்டு கிச்சன் வரைக்கும் போவேன், இன்னைக்கு அங்க கூட போல, இங்கேயே ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்து. ஏன்னா அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, பாக்குறத வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னுட்டு ரொம்ப இதுவா பார்த்தேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துகள். நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய அந்த மெடிக்கல்ல என்னென்னலாம் நல்லதா இருக்குதோ அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க அதையும் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. ஆமா, ஸ்டீஃபன் சாருக்கும் நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுக்கும்போது நம்ம ஏதேதோ அச்சத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு இல்ல அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதனால ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. நன்றி மேடம், நன்றி. ரிஃபாய் பாய் வாங்க. வணக்கம் எல்லாருக்கும். சாரி வசந்தி மேடம், நீங்க ரேடியாலஜிஸ்டா கார்டியாலஜிஸ்டா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ரேடியாலஜிஸ்ட் வந்து கார்டியாலஜிஸ்ட் பத்தி பேசும்போது ரியலி, அதாவது ரொம்ப அருமையா இருந்தது மேடம். எனக்கு ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க, கிளாரிட்டி இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஸ்டெம் வைக்கிறது, ஸ்பேஸ் மேக்கர் வைக்கிறது, டிஃபரன்ஷியேட், இந்த மூணையும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் சில பேர் நான் லீவில் போயிட்டு போகும்போது அம்மா சொல்லுவாங்க, அப்போ இடையில போய் அவங்க ஃபேஸ் மேக்கர் வச்சுட்டு வந்தார்ப்பா அப்படின்ட்டு. ரைட்டு, ஓகே, அவங்கள விசாரிச்சுக்கிறது. அப்புறம் அவரையும் பாரு, அவர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படி சொல்லுவாங்க. திடீர்னு ஸ்டெம் வச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸ்டெம் வைக்கிறதுலையே எந்த ஹாஸ்பிட்டலும் பேர் சொல்ல விரும்பல, மோசமான, அதாவது ரொம்ப குறைஞ்ச லெவலில் உள்ள ஸ்டெம்லாம் வச்சு அதிகமான காசு கமர்ஷியலாக பண்ணுறாங்கலாம் நான் கேள்விப்பட்டேன்.
இந்த முதல்ல இந்த 3க்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லுங்க கார்டியாலஜிஸ்ட். இனி உங்களை ரேடியாலஜிஸ்ட் சொல்றதை விட கார்டியாலஜிஸ்ட் தான் சொல்லணும். சொல்லுங்க இல்ல மேடம். டாக்டரே கிடையாது, அதனால தப்பிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து பைபாஸ் அப்படிங்கிறது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஹார்ட் இருக்குங்க, அதுக்கு மேல 2 கரோனரி ஆர்டரி வருதுன்னு சொன்னேன்ல, அந்த 2 கரோனரி ஆர்டரியிலையும் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா 100% பிளாக். அது மூலம் உங்களுக்கு பிளட்டே ஹார்ட்டுக்கு போகவே இல்லை. ஹார்ட் வந்து ஒரு மசில், அந்த மசில் கண்ட்ராக்ட் பண்றதுக்கு அதுக்கு அது ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்கு ஃபுட் வேணும். அது இந்த கரோனரி ஆர்டரி அப்படிங்கிறது கொடுக்குது. அது ஹார்ட்டுக்கு வெளியில இருக்கு, ஹார்ட்டுக்குள்ள இல்லை, ஹார்ட்டுக்கு வெளியில இருக்கு. வெளியில இருந்து இப்படியே பரவே வந்து அது கொடுக்குது. அது ரைட் கரோனரி ஆர்டரி, லெஃப்ட் கரோனரி ஆர்டரி ரெண்டும் இருக்கு. இந்த ரெண்டையும் அவங்க வந்து ஆஞ்சியோகிராம் மூலம் முதல்ல கண்டுபிடிச்சிருவாங்க, பிளாக் இருக்கா இல்லையா. பிளாக் இருக்கா, எவ்வளோ பிளாக் இருக்கு, அதை ஸ்டென்ட் மூலமே கரெக்ட் பண்ணலாமா, இல்லை நிறைய இடத்துல பிளாக் இருக்கா, ரைட்லேயும் பிளாக் இருக்கு, லெஃப்ட்லேயும் பிளாக் இருக்கு. அந்த ரைட் வந்து பிரான்ச் ஆகாது, ரொம்ப லெஃப்ட்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அந்த பிரான்ச் எல்லாமே பிளாக் இருக்கா. இது அப்போ வந்து நம்ம கட்டாயமே பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படிம்பாங்க. பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது என்ன, இப்படி வந்து ஒரு கரோனரி ஆர்டரி நீளமா இருக்கு, அதுல நடுவில் பிளாக் இருக்கு. இந்த பிளாக்கை வந்து அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கால்ல இருந்து ஒரு வெயின் எடுப்பாங்க, இல்ல செஸ்ட்ல இருந்து ஒரு வெயின் எடுத்து அந்த பிளாக்கை விட்டுட்டு கீழேயும் மேலேயும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதான் பைபாஸ். அதை பைபாஸ் பண்ணி இது டிபெண்ட் சிவியாரிட்டி ஆஃப் தி பிளாக்கேஜ். இந்த பிளாக்கேஜ் வந்து ஆர்டரியில இருந்தா பைபாஸ் தான் பண்ணியே ஆகணும். ஆர்டரியில தான் இருக்கும், ஆர்டரியில நிறைய இருந்ததுன்னா நிறைய இருந்தானா. ஓகே. ஸ்டெம் வந்து ஸ்டென்ட், ஸ்டெம் இல்ல, சாரி ஸ்டென்ட், ஸ்டென்ட். ஸ்டென்ட் ஸ்டென்ட் வைக்கிறது எப்போ வைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் தான் பிளாக் இருக்கு, இத்தினோண்டு பிளாக் தான் இருக்கு, ஆனா அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹார்ட் நல்லா ஆயிரும். இந்த ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு, இந்த ஹார்ட்டால அவ்வளவு எஃபிஷியண்டா பம்ப் பண்ண முடியல, ஏன்னா அதுக்கு ஃபுட் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல. அதுக்கு அந்த ஆர்டரியில பிளாக் இருக்கிறதுனால சாப்பாடு கிடைக்கல, இத்தினோண்டு தான் இருக்கு. இதுக்கு நான் வந்து பெரிய சர்ஜரி பண்ண வேண்டாம், இது நான் ஸ்டென்ட் மூலமே அதை கரெக்ட் பண்ணி அதை எடுத்துடுறேன், அந்த பிளாக்கையும் எடுத்துடுறேன், அந்த இடத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுறேங்கிறது போது தான் ஸ்டென்ட் வைக்கிறாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சிவியாரிட்டி ஆஃப் தி பிளாக்கேஜ். இத்தினூண்டா இருந்துச்சுன்னா நிறைய பண்ண வேண்டாம். இந்த ஒரே இடத்துல மட்டும் 3 இடத்துல ஸ்டென்ட் வைக்கிறாங்க, 2 இடத்துல ஸ்டென்ட் வைக்கிறாங்க, ஆனால் பெரிய பிளாக்கேஜ் இல்லை, 100% அப்படியே அடைச்சி போய் அங்கே பிளட்டே வராமல் இல்லை, வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு ப்ராப்ளம், அப்போ இதை பண்ணுறாங்க. நீங்கள் பேஸ் மேக்கர் கேட்டீங்க, பேஸ் மேக்கர் இது கம்ப்ளீட்டாக வேற. பேஸ் மேக்கர் அப்படிங்கிறது உங்க ஹார்ட் வந்து எலக்ட்ரிக்கல் பல்ஸால பம்ப் பண்ணுது, அதாவது பல்சேட் ஆகுது, லப் டப் லப் டப் லப் டப் போயிட்டே இருக்குல்ல. ஸோ அது வருது அப்படின்னா அங்க வந்து ஒரு நோடு, நம்ம ரைட் 4 சேம்பர்ல ரைட் ஏட்ரியம்னு ஒன்று இருக்கு, அதுல 2 நோடு இருக்கு, ஏவி நோடு, எஸ்வி நோடு. அதை பத்தி ரொம்ப தெரிஞ்சு வேணாம், ஒரு சின்ன ஒரு சுவிட்ச் இருக்காங்க, அந்த சுவிட்சை வந்து அது தானே ஆன் ஆயிரும். அது ஆன் ஆகி அப்போதான் இந்த பல்சேட் எலக்ட்ரிக்கல் பல்ஸ் தான் அது போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுது, சில சமயம் சில ப்ராப்ளம்ஸ்னால அந்த பல்சேட்டிங் ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியராக ஆகி இது சரியா வந்து டப்புன்னு போக மாட்டேங்குது, அந்த சிங்க்ரனைஸ் ஆக மாட்டேங்குது, எங்கேயோ மிஸ் ஆகுது, சில சமயம் ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துருக்கு ஹார்ட் வந்து, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற உட்கார ஆரம்பிச்சிருது, அந்த பல்சேஷன் சரியா வர மாட்டேங்குது. இந்த பல்சேஷனை சரியா வைக்கிறதுக்கு பேஸ் மேக்கர் அது வந்து இதை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு அதை யூஸ் பண்றாங்க. இந்த சரியா பண்ணாட்டி இது வந்து தூங்கிரும், இந்த ஹார்ட் தூங்கிரும். அது தூங்க விடாம நீ பல்சேட் பண்ணு, நீ என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு எழுப்புறது தான் அலாம் பெல் மாதிரி இருக்கிறது தான் அந்த பேஸ் மேக்கர். அதை வந்து அங்கேயே இன்சர்ட் பண்ணி வச்சிருவாங்க, அது இந்த ஹார்ட்டை வந்து கரெக்டா பீட் பண்ண வைக்குது. அருமைம்மா. நீங்க அவங்க டாக்டர்ஸ் கூட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டி அதமா அருமையா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து இவ்வளவு தூரம் தெளிவா சொல்றீங்க. அருமை. இடையில பிரேமமனோட எமோஷனல் கதை ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அது எந்த குழந்தையா இருந்தாலும் அழக வரத்தான் செய்யும், இருந்தாலும் அவங்க அவளை மேனேஜ் பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த டாக்டர்ஸ் பண்ணது, அதை ஒட்டி அவங்க ஒரு பிளாக் கொண்டு வந்ததெல்லாம் பிரேம மேடத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். வசந்தி மேடம் உங்களுக்கு, ஸ்டீபன் சாருக்கு. அதாவது நம்ம எம்ஐ வந்து ஒரு பல்கலைக்கழகம், எந்த சயின்ஸா எந்த ஜேர்னல்லையும் புக் எடுத்து படிக்கலாம், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. அதில் நல்ல மாதிரி இருக்கட்டும். தேங்க்யூம்மா. Thank you very much.
மாணிக்கம் சார், கோபால் மாணிக்கம் சார் பேசுறீங்களா? கோபால் மாணிக்கம் சார். ரவி சார் வாங்க. ரவி சார் இருக்கீங்களா? வணக்கம் மேடம். மேடம், எவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே பிளாக்கேஜ் இருந்ததுன்னா ஸ்டண்ட் வைக்கலாம், இல்லை பைபாஸ் சர்ஜரி வைக்கலாம்? அது டாக்டர் எவ்வளோ தான் சார் பர்சன்டேஜ்? யூஸ்வலா 100% பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்னோடனே அதுவும் நிறைய இடத்துல இருக்கணும். ஒரே ஒரு ஆர்டரியில இருந்தா கூட அவங்க பண்ண மாட்டாங்க. அதுல கூட அவங்க நிறைய ஆர்டரி, இப்போ 2 கரோனரி ஆர்டரி இப்படி வருது, ரைட்டு லெஃப்ட். லெஃப்ட் வந்து பிரான்ச் ஆகுது. இதுல வந்து டிசெண்டிங் கரோனரி ஆர்டரி, லெஃப்ட் டிசெண்டிங்லாம் இருக்கு. எல்லா இடத்துலயுமே பிளாக் இருக்கு, நிறைய பிளாக் இருக்கு. அதுவும் 100% இருக்கு. அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அது எக்ஸாக்ட் ரேஷியோ எனக்கு தெரியாது, அது டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒண்ணுல மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்டென்ட் வச்சு சரி பண்ணிடுவாங்க. 2ல இருந்தா கூட சரி பண்ணிடுவாங்க. இப்போ மோர் தென் 2 நிறைய பிளாக்கேஜ், ஒரு பெரிய இடம் முழுசும் பிளாக்கா இருந்துச்சு வச்சுங்களேன், அப்போ வந்து ஸ்டென்ட்டை வைக்கிறத விட இத்தனை பெரிய ஸ்டென்ட் நான் வைக்க முடியாது, அதை விட நான் பைபாஸ் பண்ணிடலாம். ஆனா இன்னொன்று என்னன்னா, பைபாஸ் வந்து இந்த சிவியாரிட்டிக்கெல்லாம் பைபாஸ் தான் பெட்டர், ஸ்டென்ட் பெட்டர் கிடையாது. அவங்க வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க. இல்லை, 50% வரைக்கும் சேஃபு, 60% வரைக்கும் சேஃபு, அந்த மாதிரிலாம் இல்லையா? முடியாது சார். ஏன்னா அவங்களோட மற்ற பிளட் ப்ரெஷர் ஹையா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அதெல்லாம் யோசிப்பாங்க அவங்க. இதுக்கு வந்து ஸ்டென்ட் வைக்கிறதா அவங்ககிட்டே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸ்டென்ட்டும் வைக்கலாம், பைபாஸும் பண்ணலாம், நீங்க எதை ப்ரிஃபர் பண்றீங்க? நான் ப்ரிஃபர் பண்றது பைபாஸ் தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு தான் அவங்க போக முடியும். நம்ம வந்து எக்ஸாக்டா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது சார். அது அவங்களோட ஃபீல்டு இது. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இது இன்னொரு விஷயம் இருக்கு ரவி சார். டாக்டரை பொறுத்த வரைக்கும், ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அது ஆல்வேஸ் இது வந்து நம்ம டிசிஷன் கிடையாது. மெடிக்கல் எமர்ஜென்சின்னு உள்ள போயிட்டீங்கன்னாவே அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்றது தான் நமக்கு தெரியுமே தவிர பெரும்பாலும் நமக்கு தெரியாது. ஒரு சில எல்லாம் நல்ல ஒரு உங்களுக்கு பிரச்சனை பண்ணாத ஒருவர்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களும், நார்மலா என்ன செய்யணுமோ செய்யறவங்களும் இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரியாத ஒன்றும் கிடையாது, எல்லா இதுக்கும் தெரியும். ஆனால் மெடிக்கல் ஃபீல்டுன்றதுனால சில விஷயங்கள் அப்படிதான். நம்ம கையில எதுவுமே இல்லை. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மேடம், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல ஏதாவது இது இருக்கா? சித்தா, யுனானி இதுல, அந்த மாதிரி இதுல இல்ல, இது அலோபதி தான் பெஸ்டா? இதுக்கு அலோபதி தான் பெஸ்ட். அந்த சான்ஸ்லாம் எடுக்க முடியாது. அதெல்லாம் எங்கேயுமே ப்ரூவ் ஆகல, எங்கேயுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை, நோ ரிசர்ச், நோ டாக்குமெண்ட்ஸ், ஒன்றும் கிடையாது இதுல. நம்ம சும்மா போய் அதை எடுத்துட்டு, இது வந்து ப்ரூவன் டு ஒர்க் இல்லையா, செய்வாங்க. சர்ஜரிங்கிறது ஆனா இதுல வந்து 99% சக்சஸ் ஆகுது. இப்போ 0.1 வேணா போதே வெளியே எல்லாருக்கும் நல்லா அதை பண்ண தெரிஞ்சிருச்சு. நம்ம ஊர்ல ரொம்ப நல்லாவே பண்றாங்க அவங்க, ரொம்ப சர்வசாதாரணமா பண்ணிட்டு போயிடுறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து 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 அவங்களை வந்து ட்ரெயின்டு இதா ஆக்கிட்டாங்க. ஸோ இது பயப்படவே வேண்டாம், இது வந்து சேஃப். உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரே பண்ணிக்க வேண்டாம் அதை பத்தியே. பட் இப்போ சென்னையில் வந்து ராஜீவ்காந்தி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே வந்து ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும் அப்படின்றாங்க. அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா மேடம்? இகேஜியோட கனெக்டடா இருக்கும் சார். அது இகேஜி, இசிஜி இதோட கனெக்டடா இருக்கலாம். அது அந்த பிளாக்கேஜ் வந்து அதுல இருந்து அவங்க பாத்துருவாங்க. எனக்கு வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்குறோம் அந்த மெஷின்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா அது வந்து அதோட கனெக்டடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த வே பார்த்துட்டு அவங்க சொல்லிடுவாங்க எத்தனை பிளாக் இது வந்து சரியா இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு மேல நீங்க வந்து சிடிஏ பண்ணாதான் இது தெரியும். சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது தான் இது ரொம்ப கிளியரா தெரியும் எவ்வளவு பிளாக் இருக்குன்னு. ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. கல்யாணி மேடம் வாங்க. வணக்கம் சார். வசந்திமா, ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க ஒர்க் பண்ண பிளேஸ் காமிச்சது அழகா. அந்த 32 வருஷம் 33 வருஷம் நீங்க சொன்னப்போ வந்து தட் இஸ் யுவர் செகண்ட் ஹோம் அப்படின்னு சொன்னீங்க. அது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது. அந்த பிரிட்ஜஸ் பிளஸ் நீங்க சொன்ன அந்த போர்டு வந்து ட்ரெயின்ல இருந்ததாமா, அல்லது அந்த பிரிட்ஜ் கனெக்டிங் பிரிட்ஜஸ்ல இருந்ததா? இல்ல சயின்டிஸ்ட பத்தியான இன்ஃபர்மேஷன் போர்டுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, எங்க நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்களோ, ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுவீங்கல்ல ஸ்டேஷன், ஆமா, அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஸ்டேஷன்லயும் ஒரு சயின்டிஸ்ட போட்டிருப்பாங்க. ஏன்னா அது ஃபுல்லு மெடிக்கல். ஓகே ஓகே.
அதுவே ஒரு நல்ல இதுதான். இங்கேயும் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. இப்ப நீங்க அப்போலோ போனீங்கன்னா கூட இப்ப டயபெட்டிக்ஸ் அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான விஷயங்கள்னு எல்லா இதையும் போடுறாங்க. மக்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது ஆக்சுவலா நல்ல ஒரு இது. அதுல இருந்து நீங்க பிக் பண்ணி எடுத்து இப்ப நீங்க ஒரு 3 பேர்த்த கொண்டு வந்து பேசினது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க இங்க இருந்தப்போ வந்து யூஆர் அ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் இல்லைங்களா? அங்க போயிட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க அதை பண்ணிருக்கீங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அசப் த டாக்டர் நீங்க தான் பண்ற மாதிரி இருந்தது. அந்த கேத்தட்ரல் போடுறது, அது சொல்றது எல்லாமே. சோ ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க வித் பிக்சர்ஸ். அது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் மா. அதாவது நம்ம ஊர்ல நான் இங்கிலீஷ் படிச்சேன். இங்கிலீஷ் படிச்சேன். ஃபேட்டிமா காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்தேன். இங்க வந்தோம் இதை மாத்தும் போது இங்க வந்து சொல்லி கொடுக்குற விதமே வேற மாதிரி இருக்கும். இங்க அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் இங்க வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து அதுல நீங்க கிளினிக்கல் சைட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் நீங்க டீச்சிங் போக முடியும். டீச்சிங்க்கு வந்து கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம டீச்சிங் போக முடியாது. ஓகே, பிராக்டிகலா யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் யூ கோ அண்ட் டீச் சம்திங். கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டீச்சிங்க கொடுப்பாங்க. ஸோ இது கிளினிக்ல கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிடுறோம். அப்புறம் நீங்க டீச்சிங் போகும்போது நீங்க வேற லெவல்ல டீச் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க நேரா போக முடியாது. இங்க மினிமம் 5 years கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்பதான் டீச்சிங்க அப்ளை பண்ண முடியும். அது ஒரு எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் டீச்சிங் போனோம்னா நீங்க நிறைய கத்துக்குவீங்க. ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கை மேல எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி இவங்க விட மாட்டாங்க. அடுத்த ஸ்லைடு போக விட மாட்டாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க அவ்வளவு இன்க்யூசிட்டா இருப்பாங்க. ரொம்ப இன்வால்வ்டா இருப்பாங்க. நம்ம பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸே வேற. நம்ம இந்தியாவில் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் வேற. அது வந்து ஆர்ட் காலேஜ் இந்த இதில் பார்த்தேன். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படி கேலரி கிளாஸை சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் வாட்ட போயிட்டே இருப்போம். இங்கே அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் எக்யூப்டா இருக்கணும். ஒன்று. இன்னொன்று, மெடிக்கல் ஃபீல்டில் பொறுத்த மட்டும் இந்த அட்வான்ஸ் அப்டேட்டை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஊரில் நீங்கள் உங்கள் லைசன்ஸை வச்சுக்க முடியாது. சரி, இப்போவும் நான் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் ரிட்டையர் ஆயாச்சு. என்னோட லைசன்ஸை கீப் அப் பண்ணா லைசன்ஸை கொடுக்க போறது இல்லை. ஏன்னா இதை நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் லைசன்ஸ், என்னோட லைசன்ஸ், மெடிக்கல் லைசன்ஸ். அதை நான் கீப் அப் பண்ணிக்கிறது எவ்ரி 2 years நான் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போதான் நான் வந்து க்ரோஸ் அனாட்டமிங்கிற கோர்ஸை முடிச்சு பாஸ் பண்ணி அதை சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதனால இங்க வந்து அந்த அப்டேட் எல்லாருக்கும் இந்த அப்டேட் இருந்துகிட்டே இருக்கு. சரி, அதுதான் இங்க ஒரு பெரிய விஷயம். நீங்க வந்து இப்போ சிடி எம்ஆர்ஐ தெரியாம நம்ம ஊர்ல எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க? சிடியே தெரியாம, எம்ஆர்ஐன்னு என்னன்னு தெரியாம, நியூக்ளியர் மெடிசன், பெட் சிடின்னு எனக்கு தெரியும், ஏதோ இருக்குன்னு தெரியும். அதை பத்தி புரிஞ்சுக்கிறாங்களா? அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அதை பத்தி பேச முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அப்டேட் இல்லை. சோ இப்ப நீங்க சொல்றது வந்து ஈவன் அங்க இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் வந்து தே ஷுட் சாரி கரண்ட் போயிடுச்சு. அங்க நீங்க சொல்றது வந்து அங்க இருக்கிற டாக்டர்ஸ் வந்து தே ஷுட் கெட் அப்டேட்டட் வித் ஆல் திஸ் டைப் ஆஃப் டெக்னிக்கல் இது கூட அவங்க வந்து தெரிஞ்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல பேசிக்கா எம்ஆர்ஐனா என்ன அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் போதுமா? அல்லது டெக்னிக்கலி தே ஷுட் பி வெரி மச் என்ரிச்ட் வித் நாலேஜா? சைடு வந்து முழுசும் டெக்னாலஜிஸ் தான் பண்ணுவாங்க. நாங்க தான் பண்ணுவோம். ஆனா அவங்களுக்கு இப்போ அவங்க வந்து சிடி ரீட் பண்ணாங்களோ, இப்போ ஒரு பீடியாட்ரிஷியன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அட்லீஸ்ட் பேசிக் சிடி எம்ஆர்ஐ தெரியும். பேசிக் சிடி எம்ஆர்ஐ தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அல்ட்ராசவுண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிடும் பீடியாட்ரிஷியனுக்கு. அதே மாதிரி இப்போ வந்து வேற ஏதாவது ஒரு பெத்தாலஜி இருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து இது எதுன்னு தெரியும். நம்ம ஊர்ல நான் எத்தனையோ டாக்டர்ஸ் நான் பேசுறேன், அவங்களுக்கு சிடிக்கு எம்ஆர்ஐக்கு வித்தியாசம் தெரியல, இன்னும் தெரியல. சிடினா அதாவது ரொம்ப கொஞ்சம் ஓல்டர் ஓகே, நீங்க எல்டர்லி பீப்பிள் சொல்றீங்க. ஓகே. ஆனா அவங்க பிராக்டிசிங் டாக்டர்ஸா இருக்காங்க, ஜெனரல் டாக்டர்ஸா இருக்காங்க. பட் நீங்க அவங்க கிட்ட பேசினா எம்ஆர்ஐனா என்ன, சிடினா என்ன டிஃபரன்ஸ் தெரியாது அவங்களுக்கு. ஸ்கேன் வெளியே எந்த ஸ்கேனை பேசுறீங்க நீங்க? அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை பேசுறீங்களா, சிடிஏ பேசுறீங்களா, எம்ஆர்ஐ பேசுறீங்களா, எது பேசுறீங்க? அது தெரியாது உங்களுக்கு. ஸ்கேன் பண்ணாங்க. ஓகே, டிஃபரன்ஸும் இங்க வந்து சிட்டில வந்து சென்னை சிட்டில எல்லா டாக்டர்ஸ்க்கும் இது டீடைல் தெரியும். நீங்க எங்க பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் எல்லா டாக்டர்ஸ்க்கும் சென்னை சிட்டில நீங்க எந்த டாக்டர் போனாலும் டீடைல்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தே ஆர் அப்டேட்டிங். ஏன்னா தே ஆர் ரெஃபரிங் திஸ் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரையும் ரெஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாத எல்லா சிடி ஸ்கேன் சென்டரும் டாக்டர்ஸோட கனெக்ட் ஆகி
அவன் என்னென்ன சிஸ்டம் வச்சிருக்கான்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவன் என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறான்றதோ அந்த தகவலும் கொடுக்குறாங்க. அதை இப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே லேர்ன் பண்றாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல பாத்தீங்களா என்னன்னு தெரியல, நீங்க எங்க அவங்க பாத்தீங்க? எல்டர்லி டாக்டர்ஸ்னு சொல்றாங்க. Maybe அவங்க கொஞ்சம் நான் அதுதான் சொல்றேன். those who are practicing எல்டர்லியா இருந்தாலும் பிராக்டிசிங்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாத பண்ண முடியாது இன்னைக்கு. இல்ல எங்க டாக்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது சார். எங்க டாக்டர்ஸ் அப்டேட்டடா இருக்கிறாங்க. நீங்க வந்து எல்டர் டாக்டர்ஸை பார்க்கும்போது அவங்க ஏன் அப்படின்னா அந்த 2 வருஷம் கண்டினியூஷன் ஆஃப் எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷன் அவங்களுக்கு இல்லை சார். அந்த அந்த அதுதான் சொல்ல வரேன். அது சொல்றேன். இங்க இருக்கிற நம்ம சென்னையில சிட்டில நான் பார்த்த வரைக்கும் எல்லா டாக்டர்ஸ், எல்டர்லி டாக்டர்ஸ், யாருக்கு நீங்க சொல்றத அவங்க பிராக்டிஸ்ல இருக்க மாட்டாங்க, கன்சல்டேஷன் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை விட்டுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க கன்சல்டேஷன்ல இருக்கிறாங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணாதான் அங்க உட்கார முடியல. அவங்க அந்த குரூப் வச்சிருக்காங்க மேம், IMA அது மாதிரி குரூப் வச்சிருக்காங்க. இது மாதிரி நியூ எல்லாமே அவங்களுக்கு ஒன் டே கான்ஃபரன்ஸ் மாதிரி எல்லாம் போட்டு அவங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. மேடம் உங்களோட யூஜி டிகிரி என்ன மேம்? பிஜி MA இங்கிலீஷ், யூஜி என்ன பண்ணீங்க மேம்? வசந்தி இங்கிலீஷ் தான். ரியலி இட்ஸ் கிரேட். அது இப்போ லிட்ரேச்சர் படிச்சுட்டு நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்க அங்க வந்து ஒரு ரேடியாலஜிஸ்டா ஷைன் பண்ணிருக்கீங்கன்றது இட் ஷோஸ். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு மெடிக்கல் லைசன்ஸை வச்சிருக்கீங்க வச்சுங்களேன். நீங்க மெடிக்கல் லைசன்ஸை வச்சிருக்கீங்கன்னா இங்க வந்து தே மேக் ஷூர் யூ கெட் அப்டேட்ஸ். தே மேக் அது வந்து ஒரு கண்டிஷன் போட்டு வச்சிடுறாங்க இங்க. அதனால ஃபோர்ஸபிளா இவங்க வந்து படிக்க முடியுது. கரெக்ட் தான். இதுதான் நான் சொல்றேன். உங்களை குறை சொல்லல, நம்ம இந்தியன் டாக்டர்ஸ் நான் குறை சொல்லல, குறை சொல்றதுக்கு சொல்ல வரல. நாங்க இந்த இன்ஃபர்மேஷன் தான். இப்ப நீங்க மேடம் சொன்ன மாதிரி வந்து எல்லா ஒரு இதுலயும் மெடிக்கல் டாக்டர்ஸ் அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அந்த அசோசியேஷன்ல அவங்க ஒன்னொன்னு அப்டேட் பண்ணிக்கிறாங்க. மந்த்லி மீட்டிங் கேதர் பண்றாங்க. அவங்க என்னென்ன நடக்குதுன்றது டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அத்தனையும் இருக்குதுங்க. ஸ்ரீதர் சார் எதனா சொல்ல வரீங்களா? இதுதான் ஜஸ்ட் வெளிப்பட்டு தான் வந்தேன் நான். ஸோ இந்த சொன்ன மாதிரி மெடிக்கல் MMA சம்திங் லைக் தட் இருக்குது. அது அந்த வந்து இப்போ மெட்ராஸ்ல வச்சுக்கோங்களேன், மெட்ராஸ் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து தே கண்டக்ட் மீட்டிங்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த சிட்டிஸ், திருச்சி, கோயம்புத்தூர் எல்லாம் பண்ணுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் இருக்கும். தே வில் கால் எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு பேசுவாங்க. அப்போ வந்து மெனி டாக்டர்ஸ், ஈவன் MBBS எல்லாம் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. இதே என்னுடைய எங்க 2 பேருமே டாக்டர்ஸ் தான். 2 பேருமே ஒருத்தர் MCH, இன்னொருத்தர் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட். They used to say, they also used to go and attend the things every monthly once. அது வந்து they make it a practice. ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்கலான்ட்டு. ஏன்னா every doctor cannot know everything and what is happening இல்லையா. They want to update themselves. அப்போ வந்து இருக்குது. இப்போ MRI வந்து பிளேசஸ் லைக் கரூர் ஈவன் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி MRI எல்லாம் வந்துருச்சு. மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் வந்து அதனுடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்துருச்சு இதெல்லாம். ஸோ அது இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் மேபி தெர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ். சம் டாக்டர் வீட்டில் உட்காந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. அது இருக்கலாம், எல்லாமே எல்லாம் இருக்க முடியாது. பட் ஜென்ரலி பீப்புள் ஹூ ஆர் ஆக்டிவ் அண்ட் அவேர், வாண்ட் டு அவேர், அவங்க வந்து தே ஆர் அண்டர்கோ ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா இது ஒரு சிம்பிள் தானே. ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போனா தே வில் கெட் டு நோ. ஓகே, உடனே பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க, MRI பண்ணிடுவாங்க. MRI பண்றப்ப அது MRI ரிப்போர்ட்டே கொடுக்கும் இல்லையா. ஸ்பைனல் கார்டுக்கு C4 C3 C12 எல்லாமே கொடுத்துருது. அதை வச்சுக்கிட்டு தென் தே வில் சே தட் ஓகே கோ டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ன்றாங்க. இப்ப நார்மல் MBBS டாக்டர் வந்து தே டோன்ட் அட்டெண்ட் மச். தே ஒன்லி சே ட்ரீட் வாட் இஸ் பாசிபிள். தென் அதுக்கப்புறமே சார் நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட காமிச்சிருங்க அப்படின்ட்டு லிங்க் பண்ணி விட்டுறாங்க. அந்த ப்ராக்டிஸ் இன்னும் இருக்குது. தட் வே இஸ் குட். Then another thing I want to tell you, I do not know whether still this practice is there in India or not. இப்ப நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்றோம் இல்லைங்களா, ஹார்ட் பிளாக் ஆகுது, கால்சியம் டெபாசிட், பிளேக் எல்லாம் வர்றப்ப பைபாஸ் சர்ஜரி பண்றோம். இப்ப சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக் ஆகின்னு வந்து they don't want to go for bypass. பிளஸ் சில பேருக்கு ரீனல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து they are undergoing another treatment in India. எஸ்பெஷலி சதர்ன் பார்ட்டை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம அது வந்து ஒரு கெமிக்கல் EDTA ஒன்று இருக்குது, எத்திலின் டையமைன் டெட்ராஸ்டிக் ஆசிட் இருக்கு. தட்ஸ் கால்டு சிலேட்டிக். சிலேட்னா இட் ஃபார்ம் அ பாண்ட், கோஆர்டினேஷன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதை இன்ஜெக்ட் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரியே கேத்தீட்ரல்ல வந்து ஸ்டென்ட் இன்ட்ரெஸ்ட் பண்றது போல அந்த கெமிக்கல்ல வந்து கெமிக்கல் அலாங் வித் விட்டமின் D2 பிளஸ் வேரியஸ் கெமிக்கல் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க.
அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ள போய் என்ன பாக்குறேன், இந்த எங்கெங்க டெபாசிட் இருக்குதோ அங்க உடனே இட் ஃபார்ம்ஸ் அ பாண்ட். அப்படியே பாண்ட் ஃபார்ம் ஆகி அது அப்படியே ஹீட் டேக்கன் அவே. அது வந்து இட் இஸ் நாட் 1 hour, half an hour ப்ராசஸ். இட் கோஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 1 day ப்ராசஸ். ஸ்லோவா அனுப்புவாங்க. அனுப்பிச்சு வந்து இட் வில் டேக் ரியாக்ஷன் இன்சைட். அந்த EDTA வந்து இட் ஃபார்ம்ஸ் பாண்ட் வித் கால்சியம் அண்ட் பிளாக்கோட ஃபார்ம் பண்ணி டிசால்வ் பண்ணிட்டு கொண்டாடுது. அது சில பேர்த்துக்கு சக்சஸ் ஆயிருக்குது, சில பேருக்கு ஃபேட் எல்லாம் ஆயிருக்குது. ஆமா, சில பேர்த்துக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆஃப்டர் 2-3 months எவ்ரிதிங் இஸ் ஓகே நினைக்கிறாங்க. பர்சனலா பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருது. ஸோ அதனால வந்து இட் வாஸ் ஏர்லியர். நான் சொல்றது வந்து ஆல்மோஸ்ட் 10 yearsக்கு முன்னாடி இட் யூஸ் டு பி people they will used to undergo this type of process where they cannot offer for open heart surgery. முதல்ல வந்து ஓப்பன் ஹார்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தானே இந்தியாவில. சென்னையில ரொம்ப எக்ஸ்பென்சிவ் 15 yearsக்கு முன்னாடி. பிளஸ் சில பேர் வந்து they are afraid. அவங்க வந்து இந்த மாதிரி கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் போயிருக்கிறாங்க. இப்ப ஸ்லோவா அதெல்லாம் ஃபேட் ஆயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ டு நாட் நோ வெதர் ஸ்டில் தேர் ஆர் நாட். ஜஸ்ட் a piece of information, nothing else in fact. Okay, yeah. ட்ரையல் டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்களா? அது என்னென்ன, அது அதனோட ஹியூமன் ட்ரையல்ல பண்ணி அதனோட ரிசல்ட்டை பார்த்து அதுக்கப்புறம் அதை பண்றாங்களா? அது தெரியல. இல்ல பண்ணி சில பேர்த்துக்கு நல்லா இருக்குது, சில பேர்த்துக்கு ஃபேட் எல்லாம் இருக்குது. அது ஒரு இருக்கு. பட் கெமிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்தோம்னா ஸ்டென்ட் என்ன பண்றது, ஸ்டென்ட் வந்து மெக்கானிக்கல், இது வந்து கெமிக்கல். இது வந்து டிசால்வ் பண்ணி கொண்டாடுது. ஆனா இந்த கெமிக்கல் வந்து இட் டேக்ஸ் கேர் ஆஃப் த வாட் யூ கால் அந்த கால்சியம் டெபாசிட்டா இருக்கு. ஆனா இட் வில் அஃபெக்ட் த அதர் ஆர்கன்ஸ் லைக் கிட்னி. அங்க போய் அடிக்கிறது, சில பேர்த்துக்கு அடிக்கிறது, அப்படி அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் மெக்கானிக்கல் இன்டர்வென்ஷன் வந்து பெட்டர். ஏன்னா கெமிக்கல் இன்டர்வென்ஷன் வந்து நமக்கு எப்படி தெரியாது. we don't know the consequences. ஆமா, கரெக்ட். அதனால மெக்கானிக்கல் இன்வென்ஷன் தான் பெட்டர், இன்டர்வென்ஷன் தான் பெட்டர். That's true. All right, thanks. Thank you very much. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். I think very good presentation, very good discussions. நல்ல பிரசன்டேஷன். அதாவது இவ்வளவு அளவுக்கு டீட்டெயிலா நம்ம அந்த சயின்டிஸ்ட மட்டும் தெரிஞ்சுக்காத பல விஷயங்களை நம்ம அதை கனெக்டடா அவங்க என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம், அப்டேட்டும் பண்ணிக்கிட்டோம். இந்த அளவுக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ணதுல மகிழ்ச்சி. நன்றி, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நன்றி மேடம்.